ஓகே, ஆர்கானிக் ஃபார்மிங் பார்க்கலாம். ஓகே, அக்ரிகல்ச்சரில் இதுதான் லாஸ்ட் பிடிஎஃப். இதை முடிச்சுட்டா அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகிடும். ரிவிஷன் பண்ணால் ஓகே, ஆனால் ரிவிஷன் பண்ணணும் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரை பண்ணுவோம். ஃபார்மிங் தெரியும் நமக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங்னா அதை விட்டுரு. நேச்சுரல் ஃபார்மிங்னா நோ ஃபர்டிலைசர்ஸ். அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இல்லாமல் பண்ணுறது. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடாது? அப்போ என்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலாம்? நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ். ஓகேவா, இங்கே போட்டுருப்பாரு. இட் எக்ஸ்க்ளூட்ஸ் அர்த்தம். எக்ஸ்க்ளூட்ஸ்னா இட் எக்ஸ்க்ளூட்ஸ் தி யூஸ் ஆஃப் சிந்தட்டிக் இன்புட்ஸ். சிந்தட்டிக் அர்த்தம் ஆர்டிஃபிஷியல் இன்புட்ஸ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் ரிலைஸ் ஒன்லி ஆன் ஃபார்ம் இன்புட்ஸ். விவசாயம் பண்ணுற அந்த ஃபார்மில் என்ன கிடைக்குதோ அதை நீ ஃபர்டிலைசர் நீ மாற்றிக்கும். ஓகேவா. பாசிட்டிவ்ஸ் என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கும்? நீ லேண்டுக்கு என்ன பண்ணல இல்லை வச்சுங்களேன். நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு விவசாயத்தில் கெமிக்கல் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? கெமிக்கலை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஃபர்டிலைசருக்கு யூஸ் பண்ணுவோமா? வேறு அந்த பூச்சை சாவடிக்கிறதுக்கு இன்செக்டிசைட். இதுதான் இன்புட். இன்புட்டில் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறோன்னா ஒன்று லேண்டுக்கு யூஸ் பண்ணுவோம், இதில் சாயில் ஃபர்டிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா பூச்சி சாவடிக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டு ஃபர்டிலைசர் ரெண்டுமே என்ன பண்ணிருக்கூடாது? சிந்தட்டிக் இருக்கக்கூடாது. இருக்கணும், நேச்சுரல் இருக்கும். அப்படி பண்ண என்ன அர்த்தம்? ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்மளோட ட்ரெடிஷன் இருக்குல்ல, அந்த காலத்தில் தான் யூஸ் பண்ணாங்க. இது ஆர்கானிக் ஃபார்மிங். நேச்சுரல் ஃபார்மிங்னு அர்த்தம் அது வேறு தானே. அதனால ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடாது, இன்புட்டை சுத்தம் குறைக்கிறது. ஆர்கானிக் ஃபார்மிங்னா அந்த காலத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணோம், நேச்சுரலாக யூஸ் பண்ணோம். அதான் இது போட்டுக்கிறேன். ஸோ இட் எக்ஸ்க்ளூட்ஸ் யூஸ் ஆஃப் சிந்தட்டிக் இன்புட்ஸ். ஓகேவா. ரெண்டு சொன்னா இது ஃபர்டிலைசரும் அது ஃபர்டிலைசருக்கும் கெமிக்கல் கிடையாது, பெஸ்டிசைடுக்கும் கிடையாது. ஸோ பாசிட்டிவ் என்னது? கண்டிப்பாக அதில் ஒரு ஃபுட்டு உருவாச்சுன்னா என்னவா இருக்காது, அதில் கெமிக்கல் இருக்காதா? அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஆகும், காஸ்ட்டு. ஏன்னா ஒரு விவசாயிக்கு அதிகமாக செலவாகிறது ஃபர்டிலைசர் காசு தான், பெஸ்டிசைட் காசு தான், அது குறைஞ்சிரும். சாயில் ஹெல்த் என்ன ஆகும்? நீ கெமிக்கல் போட்டுகிட்டே இருக்க லேண்டில் என்ன ஆகும்? சாயிலோட ஹெல்த் என்ன ஆகும்? கம்மியாகிடும். அதோட மோஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன், என்ன போட்டிருக்கு? மிட்டிகேட்ஸ் தி கிளைமேட் சேஞ்ச் பை ரெடியூசிங் த டிபெண்டன்சி ஆன் இண்டஸ்ட்ரி. கரெக்டாக. இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் யார் உருவாக்குறா? இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி எதை எமிட் பண்ணும்? க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணும். அப்போ நம்ம இண்டஸ்ட்ரியோட வேலையை குறைக்கிறோம், க்ரீன் ஹவுஸ் கேஸ் குறைஞ்சிரும், கிளைமேட் சேஞ்ச் ஆகாது. ஸோ இட் ப்ராகிபிட்ஸ் தி வாட்? சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட், ஆன்டிபயோட்டிக்ஸ், எல்லாமே என்ன பண்ணுவோம்? ப்ராகிட் பண்ணுது. ஓகேவா. அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீ ட்ரை பண்ணுமா. இதுக்கு என்ன மீனிங் இருக்குது இந்த வார்த்தைக்கு? சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது நீ ஒரு வேலை செய்கிறன்னா அந்த வேலை வந்து இயற்கையை பாதிக்கூடாது, நேச்சரை பாதிக்கூடாது. நேச்சரை பாதிக்காத மாதிரி அந்த வேலை செய்யலாம். ஓகே. இப்போ நீ வந்து சஸ்டைனபிள் வச்சுக்கலாம், அக்ரி பண்ண போகிற. என்ன பண்ண போகிற? அக்ரிகல்ச்சரை சஸ்டைனபிள் பண்ண போகிற. மெத்தட் சொல்லி பார்க்கலாம், எப்படிலாம் பண்ணலாம்? ஆர்கானிக் ஃபார்மிங் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். எப்படி சொல்கிறேன்? அதான் என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணலன்னு எப்படி சொல்கிறேன்? ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணல, கெமிக்கல் யூஸ் பண்ணல. கெமிக்கல் நீ யூஸ் பண்ணனாலே லேண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப நாளைக்கு ஃபர்டிலாக இருக்கும். ஓகே, இது விட்டுரு. வேறு தெரியுமா உனக்கு? ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங். அதுலேயும் என்ன பண்ணுற? நீ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுற. நேச்சுரல் ஃபர்டிலைசரே யூஸ் பண்ணல, நேச்சுரல் விஷயத்தையே யூஸ் பண்ணுற. இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் சஸ்டைனபிலிட்டி. வேறு தெரியுமா? இன்டர் கிராப்பிங் பார்த்தோம். இன்டர் கிராப்பிங் எக்ஸாம்பிள் பண்ணாது. லேண்டோட ஃபர்டிலிட்டி நீ ஒரே கிராப்ஸை போட்டுக்கிட்டே இருந்தால் லேண்டு ஃபர்டிலிட்டி என்ன ஆகிடும்? குறைஞ்சிரும். எல்லா கிராப்ஸும் போடு, நாங்கள் நியூட்ரிஷன் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லேண்ட் என்ன இருக்கும்? சஸ்டைனபிளாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இது ஏற்கனவே பார்த்தது தான். சாயிலை ஃபர்டிலாக வச்சுக்கணுன்னா வழக்கமான அக்ரிகல்ச்சரை விட்டுட்டு வேறு அக்ரிகல்ச்சர் பண்ணணும். அதுக்கு நிறைய பார்த்தாச்சு. இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் அது மாடல் பார்த்தோம்ல, ஐஎஃப்எஸ் தான் பேர் என்னது? இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் மாடல் தான் பார்த்தோம். சிஸ்டம்ஸ் பார்த்தோமா அது. அப்புறம் இன்டர் கிராப்பிங்கு, நேச்சுரல் ஃபார்மிங். இப்போ பார்க்க போகிறது ஆர்கானிக் ஃபார்மிங். டிஃப்ரென்ஸ் புரியுதுல்ல? நேச்சுரல் ஃபார்மிங்கில் என்ன பண்ணுவேன்? நீ ஃபர்டிலைசரே கிடையாது. சொன்னது யார்? நேச்சுரல் ஃபார்மிங் சொன்னது யார்? சொல்லுங்கள் சுபாஷ். 4 இன்புட் பேர் சொல்லுங்கள். 4 இன்புட் பேர். விஜயமித்ரா ஐஃபன் எதுக்கு? விஜயமித்ரா எதுக்கு? சீட் டெஸ்டிங், சீடு. ஓகே. அடுத்து ஜீவமித்ரா எதுக்கு? சரி, சாயில். அடுத்து 3வது
அக்கடனா மல்ச்சிங், கவர் பண்ணணும் லேண்டை. 4வது கப்பாசா அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். கப்பாசா என்ன சொல்லி பார்க்கலாம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். சொல்லுங்கள், சொல்லுங்கள். தப்புங்க. கப்பாசான்றது மாய்ஸ்சர் ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு லேண்டில் இருக்கிற மாய்ஸ்சரை யூஸ் பண்ணிக்கிட்டு ஏர் மாலிகுல்லையும் லேண்டோட மாய்ஸ்சரையும் என்ன பண்ண பிளான்ட் என்ன பண்ணிக்கும், அதை அப்சர்வ் பண்ணிக்கும். சென்மதி இப்படி நான் சொல்கிறேன். இன்புட்னா தெரியுமா? இன்புட்னா அர்த்தம். இப்போ அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறோன்னா அதுக்கு சில இன்புட் தேவை. என்னெல்லாம் தேவை? தண்ணி, ஃபர்டிலைசர்ஸ், அவர் பூச்சி சாவடிக்கிறதுக்கு இன்புட்டு நிறையா இருக்குல்ல. ஓகே, இன்புட் ரெண்டாக பிடிக்கலாம். அதாவது ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு அது விளைச்சலுக்கு இன்புட் 2 வகை தரலாம். ஒன்று வந்து ஃபார்ம் இன்புட்டே தரலாம். அதாவது ஏற்கனவே விளைஞ்சிருக்குல்ல, நேச்சுரலாக விளைஞ்சிருக்குல்ல, அதையே உரமாக்கி இன்புட்டாக தரலாம். அதை யூஸ் பண்ணாமல் கடையில் போயிட்டு கெமிக்கலை வாங்கியும் இன்புட்டாக தரலாம். 2 வகை இன்புட் இருக்குது. ஒன்று கெமிக்கல் இன்புட், இன்னொன்று அந்த ஃபார்ம்லேயே விளைஞ்ச நேச்சுரல் இன்புட். கெமிக்கல் இன்புட் வாங்க வேணாம், அது காசு அதிகமாகுது. அதை யூஸ் பண்ணாமல் ஃபார்மில் விளைஞ்சதில்ல லாஸ்ட் டைம், அதையே நம்ம மேனுவலாக மாற்றி அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறது தான் ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகேவா? எதை தூக்கிடுறாங்க? கெமிக்கல் இன்புட்ஸ் வேணாம், கெமிக்கல் ஃபர்டிலைசர் வேணாம், கெமிக்கல் பெஸ்டிசைட் வேணாம். பெஸ்டிசைட்னா பூச்சி கொள்கிறாங்களே, அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஒரு பிளான்ட்டுக்கு 2 தேவை, நியூட்ரிஷனும் தேவை. நியூட்ரிஷன் தர்றது தான் ஃபர்டிலைசர்ஸ். பிளான்ட்டு வந்து மற்ற பூச்சி சாகடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த பூச்சி சாவடிக்கணும், அதுக்கு பேர் பெஸ்டிசைட்ஸ். இது 2த்தையுமே என்ன யூஸ் பண்ணுவோன்னா, அந்த காலத்தில் நேச்சுரலாக ஃபார்ம் இருக்குல்ல, அந்த மாட்டு சாணி எல்லாம் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணியே ஃபர்டிலைசர் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். அது ஃபார்ம் இன்புட் சொல்லுவாங்க, நேச்சுரல்னு சொல்லுவாங்க. இதை வேணாம், இதை யூஸ் பண்ணலாம், கெமிக்கல்லையும் உருவாக்கலாம்னு சொல்கிறது வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். அப்போ ஆர்கானிக் ஃபார்ம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே ஆர்கானிக் தெரியுதா? ஆர்கானிக்னாலே அதில் என்ன இருக்குது? உயிர்னு அர்த்தம். அப்போ ஏற்கனவே ஃபார்மிங் பண்ணல, அதில் உயிர் அதிகமாக இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோ. எதை யூஸ் பண்ண வேணாம், கெமிக்கலை யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறது தான் ஆர்கானிக் ஃபார்மிங். இதை போட்டு பாருங்க. இட் எக்ஸ்க்ளூட்ஸ் தி யூஸ் ஆஃப் கெமிக்கல் இன்புட்ஸ்னு அர்த்தம். சிந்தட்டிக்னா கெமிக்கல் அர்த்தம். அப்போது அந்த இன்புட் தேவையில்லை, வேறு எந்த இன்புட் யூஸ் பண்ணுவேன்? அண்ட் ரிலைஸ் ஆன் ஃபார்ம் இன்புட்ஸ் மட்டும்தான். பயன்படுத்தல ஃபார்ம் இன்புட்ஸ்னால் கிராப் ரெசிடியூஸ். லாஸ்ட் இயர் விவசாயம் பண்ணியிருப்போம்ல, அதில் கிராப் மிச்சம் மீதி இருக்கும்ல, அதை ரெசிடியூ யூஸ் பண்ணு. இல்லைனா அந்த ஃபார்ம்லேயே கிடைச்ச மக்கு இருக்கும்ல, மேன்யூர், அதை யூஸ் பண்ணு. இல்லைனா கம்போஸ்ட்னா என்னது? கம்போஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நிறைய கம்போஸ்ட் இருக்குது. இப்போ புழுன்றது வெறுமை கம்போஸ்ட் சொல்லுவாங்க. கம்போஸ்ட்டு, ஆயில் கேக்ஸு, பயோ ஃபர்டிலைசர்ஸ், இது எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கிறது. இதை நீ என்ன பண்ணு, கிராப்ஸுக்கு நியூட்ரியண்டாக கொடுத்துரு. இதை கொடுக்க வேணாம், கெமிக்கலை தர வேணாம்னு சொல்கிறது தான் ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகேவா? சரி, அதான் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள், அப்போ வந்து நீ ஃபர்டிலைசரும் என்ன கிடையாது, கெமிக்கல் கிடையாது. பெஸ்டிசைடும் என்ன கிடையாது, கெமிக்கல் கிடையாது. அப்போது வந்து ஃபர்டிலைசருக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிற கேட்டால், கிராப் ரெசிடியூஸ், மேன்யூர்ஸ், கம்போஸ்டிங், ஆயில் கேக்ஸ், பயோ ஃபர்டிலைசர். எதுக்கு? கிராப்ஸோட நியூட்ரிஷனுக்கு. அதேமாதிரி அந்த பெஸ்டிசைடை சாவடிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கிராப் ரொட்டேஷன் பண்ணு, ட்ராப் கிராப்ஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ். அதாவது பூச்சிக்கொல்லி எக்ஸாம்பிள் நீம் யூஸ் பண்ணலாம். நீ பூச்சிக்கொல்லி சாவடிக்கிறதுக்கு கெமிக்கல் வாங்கி போடாமல் நீம் இருக்குல்ல, நீம் தமிழ் என்னது? வேப்பிலை. அதை நீ என்ன பண்ணலாம், கரைச்சி ஊற்றலாம். இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணுறது என்னது? ஆர்கானிக் ஃபார்மிங். இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்ம சாப்பாடு என்ன இருக்க வராது, கெமிக்கல் வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் போய் வாங்கலை, அப்போ இன்புட் காஸ்ட் என்ன ஆகுது, குறையுது. நம்ம சாயில் ஹெல்த் ஆகுதா, நேச்சுரல் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்புறம் நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணால் கிளைமேட் என்ன ஆகாது, சூடாகாது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் கரெக்டாக இருக்கும். இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் தானே. மக்களுக்கு மோஸ்ட் தெரியாது இல்லை. மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. யார்? கவர்மெண்ட். அந்த ஸ்கீம் பேர் வந்து PKVY, பரம்பிரகாத் கிருஷி விகாஸ் யோஜனா. பரம்பிரகாத்னா மீனிங் என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம பாரம்பரியமாக, கிருஷினா விவசாயம், பாரம்பரியமாக அந்த காலத்தில் விவசாயம் என்ன பண்ணாங்களோ அதை பண்ணலாம், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணால் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ஃபஸ்ட் போட்டு பாருங்க, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு சப்போர்ட் அண்ட் ப்ரமோட் என்னது, ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் என்ன பண்ணுன்னா, நீ ஒரு விவசாயி வச்சுக்கலாம். ஓகேவா? உங்ககிட்ட 1 ஏக்கர் இருக்குது, 1 ஏக்கர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 50 ஏக்கரை ஒன்றா சேர்த்துடணும். இல்லை, ஒரு உங்கள் எல்லா விவசாயிகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு 50 ஏக்கருக்கு நீ வச்சுருக்குன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு ஏக்கருக்கும் உனக்கு 20,000 தருவேன். என்ன தருவேன்? இந்த 1 ஏக்கருக்கு நான் 20,000 தரேன். அந்த 20,000 வச்சுக்கிட்டு நேச்சுரல் ஆர்கானிக் இருக்குல்ல, ஆர்கானிக், அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோ. அப்படி ஹெல்ப் பண்ணுறது என்ன ஸ்கீமு? பரமபிரகாத் கிருஷி விகாஸ் யோஜனா. பாயிண்ட் புரிச்சுல, ஆர்கானிக் ஃபார்மிங்கை மக்கள்கிட்ட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மக்களுக்கு காசு தராங்க. ஆனால் இண்டிவிஜுவல் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது. ஒரு விவசாயி வராரு, எனக்கு காசு கொடுங்கன்னா அந்த ஸ்கீம் கிடையாது.
இல்லை ஒரு 50 பேர் கூட்டுவா, சேர்ந்து உங்ககிட்ட எவ்வளோ இருக்கணும், அட்லீஸ்ட் 50 ஏக்கர் லேண்ட் இருக்கணும். 50 ஏக்கர் லேண்ட் வச்சுருந்தேன்னா ஒவ்வொரு ஏக்கரும் நான் என்ன தரேன், நான் ஒரு 20,000 தரேன். அதை என்ன பண்ண, நீ நேச்சுரலாக சீட் இருக்கும்ல, ஆர்கானிக் இன்புட்டை போட்டு விளைச்சல் பண்ணிக்கணும் தரது தான் ஸ்கீம். ஓகேவா? இங்கே போட்டு ஈச் ஃபார்மர் வுட் பி ப்ரொவைடட் 20,000 rupees பெர் ஏக்கர். எத்தனை வருஷம் முக்கியம்? இன் 3 years. எதுக்கு? ஃபார் சீடட் டு ஹார்வெஸ்டிங் கிராப்ஸ் அண்ட் டு டிரான்ஸ்போர்ட் டு மார்க்கெட். நீ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போகிறோன்னா ஆர்கானிக் விதையிலேருந்து ஆர்கானிக் இன்புட்லேருந்து அவர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் செலவாகும்ல, அது நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸ்கீம் பேர் என்னது? ஓகே, நான் ஃபஸ்ட்டு உங்கள் கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? சஸ்டைனபிள் மீனிங் அது ஒரு இது எக்ஸாம்பிள். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் மீனிங் அது விவசாயம் பண்ண போகிற, லேண்டை கெடுக்காமல் பண்ண போகிற. அதில் ஒரு வகை தான் என்னது? ஆர்கானிக் ஃபார்மிங். நிறைய வகை இருக்குது. எக்ஸாம்பிள் வேறு சொல்லி பார்க்கலாம். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் நிறைய இருக்குல்ல. ஓகே, இது புரிஞ்சு தரேன் உனக்கு. ஃபஸ்ட் ஸ்கீம் என்னது? பிகேவிஒய், பரம்பிரகாத் கிருஷி விகாஸ். எல்லா விவசாயிகளும் அந்த காலத்தில் பண்ண, ஆதி காலத்தில் நான் பண்ண வேலைகளை ஆரம்பிச்சிருங்க, அதுக்கு நான் காசு தரேன் சொல்கிறேன். ஓகே, இதே ஸ்கீம் மாதிரி இதோட சப் காம்பனண்ட் என்ன அர்த்தம்? சப் காம்பனண்ட் என்ன அர்த்தம்? இந்த ஸ்கீம் கீழே வர இன்னொரு குட்டி ஸ்கீம். அந்த ஸ்கீம் பேர் வந்து கீழே போட்டு பாருங்க, பாரதிய பிராகிருத் கிருஷி பதாத்தி. பாரதிய பிராகிருத்னா ஒரிஜினல் வச்சுக்கலாம். ஒரிஜினல் விவசாயி இதான் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படி கேட்டால் சேம் தான். கெமிக்கல் இன்புட்ஸை யூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன மாதிரி விவசாயம் பண்ணாலும் நான் காசு தரேன். மேலே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங். இப்போ அதில் இன்னொரு குட்டி காம்பனண்ட்னா, நான் கெமிக்கல் காம்பனண்ட் யூஸ் பண்ண மாட்டேன், வேறு ஏதாவது யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணுறேன்னா உனக்கு காசு தரேன். எவ்வளோ காசு தரேன் அப்படின்னு அது பார்த்தோம்ல. அது ஒரு ஆளுக்கு சேர்த்தா ஒரு 50 ஏக்கர் இருந்தால் ஒரு ஏக்கர் காசு தருவோம்ல. இது அப்படி கிடையாது. ஒரு ஹெக்டர் இருந்தால் கூட ஓகே தான். ஹெக்டர்னது கம்மியாக அதிகமா? ஹெக்டர் அதிகம். ஒரு ஹெக்டருக்கு 12,000 ரூபாய் தரேன். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு சொல்கிறது இதான் இந்த ஸ்கீம். ஓகேவா? பாயிண்ட் புரிஞ்சுல? மேலே பார்த்த ஸ்கீம் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும்தான். மேலே பார்த்த ஸ்கீம் எதுக்கு? ஆனால் இந்த ஸ்கீம் எதுக்கு? எல்லாத்துக்குமே இண்டிஜினியஸாக நீ பண்ணுற எல்லாத்துக்கும் போட்டு பாருங்க. பாரதிய பிரகிருத் கிருஷி பதாத்தி. ஓகேவா? இட் இஸ் எ சப் ஸ்கீம் ஆஃப் மேலே பார்த்தது பரம்பிரகாத் கிருஷி விகாஸ் யோஜனா. எதுக்குன்னா டு ப்ரொமோட் தி ட்ரெடிஷ்னல் இண்டிஜினியஸ் ப்ராக்டிஸ் இன்க்ளூடிங் தி நேச்சுரல் ஃபார்மிங். எல்லா ஃபார்மிங் வந்துடும். நீ ட்ரெடிஷ்னலாக என்னெல்லாம் வேலை பண்ணுற, கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுற, காசு தரேன். முக்கியமான பாயிண்ட் சைன் பாயிண்ட் தான். என்ன போட்டிருக்காங்க? எம்ஃபசைஸ் ஆன் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஆல் சிந்தட்டிக் கெமிக்கல் இன்புட்ஸ். ஓகேவா? கெமிக்கல் இன்புட்டை தவிர்த்துட்டு யூ ஆர் யூசிங் வாட்? ஆன் ஃபார்ம் பயோமாஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணி நீ பண்ணுறேன்னா பயோமாஸை வச்சு கவர் பண்ணுற, கவு டங்கை யூஸ் பண்ணுற, பிளான்ட்லேருந்து உருவாக்குற இடத்த யூஸ் பண்ணி பண்ணுறேன்னா உனக்கு காசு உண்டு. எவ்வளோ? 12,200 ரூபாய் பெர் ஹெக்டர் காசு. எத்தனை வருஷத்துக்கு? ஓகேவா? அவ்வளோதான். இது ரெண்டும் வந்து ஜென்ரலாக. இது மேலே ரெண்டு பார்த்தோம். என்னென்ன ஸ்கீம் பார்த்தோம் நம்ம? ஒன்று வந்து பரம்பிரகாத் கிருஷி விகாஸ் யோஜனா, ஆர்கானிக் ஃபார்மிங் ஃபோக்கஸ் பண்ணுறது. பாரதிய பிராகிருத்தின்றது இண்டிஜினியஸாக எப்படி வேணால் பண்ணலாம், கெமிக்கல் அவாய்ட் பண்ணிட்டு. அடுத்து பார்க்க போகிறது வந்து சைனிக். என்ன பண்ணுற? மேலே பார்த்த ரெண்டு ஸ்கீமுமே ஜென்ரலாக நேஷனல் முழுக்க, இந்தியா முழுக்க. ஆனால் இப்போ பார்க்க போகிறது நார்த் ஈஸ்ட் ரீஜனுக்கு மட்டும். இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் ரீஜன் இருக்குல்ல, இல்லை சொல்லி பார்க்கலாம். நார்த் ஈஸ்டா, மணிப்பூர், மேகாலயா இருக்குல்ல, குட்டியூர் இருக்குல்ல, இன்க்ளூடிங் சிக்கிம், அவங்களுக்கு மட்டும் ஸ்கீம் இது. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகேவா? ஏ சப்மிஷன் அண்டர் தி நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். சேம் தான். அதாவது ஒரு ஹெக்டருக்கு எழுத்துறாங்க 25,000. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. எப்போ நீ ஆர்கானிக் இன்புட்டை யூஸ் பண்ண போகிறேன்னா உனக்கு கொடுத்துருவாங்க. மேலே பார்த்த ரெண்டும் இந்தியா முழுக்க. இது யாருக்கு மட்டும் தான்? நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் மட்டும் தான். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தராங்க. எவ்வளோ காசு தராங்க? 25,000 தராங்க. ஒரு ஹெக்டருக்கு கொடுத்துறாங்க, அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நார்த் ஈஸ்ட் மக்கள் ஒரு ஆர்கானிக் இன்புட்டை யூஸ் பண்ணி உருவாக்குற ஆர்கானிக் ஃபுட் இருக்குல்ல, அந்த ஃபுட்டை வந்து பிராண்ட் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க? ஹெல்ப் பண்ணுற ஸ்கீம் போட்டு பாருங்க. இந்த ஸ்கீம் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் அண்ட் எண்ட் டு எண்ட் சப்போர்ட். நீ இன்புட் போகிறதுலேருந்து கடைசி வரைக்கும். இங்கே போட்டு பாருங்களேன், ஃபார்ம் டு ஃபோர்க். நீ ஃபார்மிங் பண்ண போகிற ஆர்கானிக் ஃபார்மிங், அதிலிருந்து அதை விற்று இன்னொரு சாப்பிடுவாங்கல்ல, அது வரைக்கும் நடக்க போகிற எல்லா விஷயத்துக்குமே நான் என்ன பண்ணிடுறேன்? காசு கொடுத்து ரெடி பண்ணிடுறேன். ஃபார்ம் டு ஃபார்க் இன்க்ளூடிங் தி குவாலிட்டி ப்ரொடக்ஷன், போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட். குவாலிட்டி ப்ரொடக்ஷன் முடியல, நீ ப்ரொடியூஸ் பண்ண போகிற, குவாலிட்டியாக உற்பத்தி பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ண போகிறேன். அதுக்கு அப்புறம் வேல்யூ அடிஷன், இப்படி ப்ராசஸ் பண்ணுவல, உன்னோட அக்ரிகல்ச்சர் ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுவேன். அதுக்கு டேரெக்டாக மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு, இன்டர்நேஷனல் மார்க்கெட் கொண்டு போகிறதுக்கு, எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறேன்? ஹெல்ப் பண்ணுறேன். இன்டர்நேஷனல் லெவலில் மார்க்கெட்டுக்கு நீ உன்னோட ஆர்கானிக் பொருள் அனுப்பணும்னா அதில் என்ன பண்ணிருக்கணும்? சர்டிஃபிகேட் இருக்கணும். அதை நான் தரங்க போட்டுருவாங்க பாருங்க.
ஐ வில் என்னது இட் ஆல்சோ எய்ம்ட் அட் டெவலப்பிங் தி சர்டிஃபைட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, புரிஞ்சா? இந்த இங்கே போட்டு பாருங்க, இட் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் பிகேவிஒய். முக்கியமானது இதுக்கு கிடையாது. இது அந்த பரமபிரகாத் பார்த்தோம்ல, பரமபிரகாத் கீழே கிடையாது, முக்கியம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது நார்த் ஈஸ்டர்ன் மினிஸ்டரும் இருக்குல்ல, அது கீழே வருவார். ஓகேவா, இது மூணு விஷயம் பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக. ஒரு கொஸ்டின் ஆகிட்டுமா? வேணாம், அது வேணாம். பிபிகேபி என்ன அர்த்தம்? பாரதிய பிராகிருத்திக் கிருஷி பதார்த்தி. இந்த ஸ்கீம் எப்போ ஆரம்பித்தாங்க? 2020-21, இந்த வருஷம் தான், மறந்துடாதீங்க. அதனால் கேட்பாங்க இது. ஓகே, எல்லா வார்த்தையும் முக்கியம். எவ்வளோ காசு தராங்க முக்கியம், எத்தனை வருஷம்னு முக்கியம். ஓகே ஷண்மதி, போகலாமா? அடுத்து நான் சொல்கிறேன். இப்போது ஆர்கானிக் ஃபுட்டு வந்து நல்லதா கெட்டதா? நல்லது தானே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, வேணும்னே நான் ஒரு கெட்டவன் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஆர்கானிக் ஃபுட்லாம் ரெடி பண்ணல, சும்மா வேறு மாதிரி ரெடி பண்ணிட்டேன், ஃபர்டிலைசர் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு இது நான் ஆர்கானிக் ஃபுட்டுன்னு விற்கிறேன். என்ன தடுக்கணும் தானே? யார் தடுக்கணும்? கவர்மெண்ட் தடுக்கணும்ல. அப்போ என்ன மாதிரி ஆட்களை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டிருக்கு. அது பேர் தான் இது ரூல்ஸ். அதாவது என்ன மாதிரி ஆட்களை ரெகுலேட் பண்ணுது. அந்த ரெகுலேஷன் பேர் தான் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன் 2017. ஓகேவா, புரிஞ்சா? யாரெல்லாம் வந்து ஆர்கானிக் ஃபுட்டை வந்து பேரில் ஏமாத்துறாங்களோ அவங்கள என்ன பண்ண போகிறேன், ரெகுலேட் பண்ண போகிறேன். அப்படி ஒரு ஆக்ட் எப்போ வராங்க? 2017 வந்திருக்கு. எப்படி பண்ணலாம்? என்ன மாதிரி? இப்போ எக்ஸாம்பிள், இது ஒரு பாக்கெட் வச்சுக்கலாம். இது நீ தயாரிச்சிருக்காரு, இது ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு, நீ ஆர்கானிக்காக தயாரிச்சிருக்க. நான் வந்து ஆர்கானிக்கெலாம் ஃபாலோ பண்ணல, ஆனால் பேர் என்ன போட்டேன், ஆர்கானிக் போட்டேன். இப்போது வந்து உந்தை வந்து ப்ரமோட் பண்ணணும், எந்த வந்து ரெகுலேட் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். எப்படிலாம் பண்ணலாம்? கவர்மெண்ட் என்ன ஐடியா பண்ணி எந்த ஸ்டாப் பண்ணலாம், உந்தை ப்ரமோட் பண்ணலாம்? சொல்லுவாப்பா. அந்த மேக் பண்ணுற ப்ராசஸில் ஒன்று பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா, அப்போது மக்களே, ரெண்டு பொருள் இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளில் ஒரு சர்டிஃபிகேட் போட்டிருக்கும், லோகோ போட்டிருக்கும். இது ஆர்கானிக் ஃபார்மிங் லோகோ, இது கவர்மெண்ட் கொடுத்த லோகோ. அந்த லோகோ இருந்தால் மட்டும் அதை வாங்குங்க அப்படி சொல்லலாம். இல்லைனா இன்னொரு சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கும், அது இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க, கண்டிஷன் சரியாக போடலாம். புரிஞ்சுல? அப்போ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அவன் என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக கவர்மெண்ட்டை போய் தான் அவனும் மாட்டிப்பான். புரிஞ்சுல? இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்த ஆக்ட் இந்த ஆக்ட், ஆர்கானிக் ஃபுட் ரெகுலேஷன் ஆக்ட். ஆனால் இந்த ரூல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, இது வச்சுக்கலாம், இது ஒரு ஃபுட்டு ஆர்கானிக் ஃபுட்டு, இது ஒரு ஆர்கானிக் ஃபுட் வச்சுக்கலாம். இதை நீ என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபுட்டை என்ன பண்ண போகிறோம்னா, லோக்கல் சப்ளை இங்கே நம்ம ஊர்லேயே பண்ண போகிறேன். அப்போ ரெண்டும் வேறு தானே. ஒன்று இன்டர்நேஷ்னலாக அனுப்பணும். அப்போ இன்டர்நேஷ்னலாக அனுப்பணும்னா இதில் இருக்கிற சைன் இருக்குல்ல, சைனு இல்லை குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கணும்ல. ஏன்னா ஒரு வேளை வந்து நல்ல குவாலிட்டி இல்லைன்னா தெரியாமல் வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னா இந்தியாவில் சரி கிடையாது ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் குவாலிட்டி நல்லா பயங்கரமாக இருக்கணும், இதில் ஓரளவுக்கு இருந்தால் போதும். இது புரிஞ்சா? அதாவது நீ எக்ஸ்போர்ட் பண்ணுறதையும் நம்ம ஊரில் ப்ராசஸ் பண்ணுறதையும் ரெண்டும் ஒரே மாதிரி பார்க்காத, அதுக்கு வேறு சர்டிஃபிகேட் கொடு, இதுக்கு வேறு சர்டிஃபிகேட் கொடு சொல்கிறாங்க. எல்லாம் எந்த ரூல்ஸில் வருது? இந்த ரூல்ஸில் வருது. இந்த ரூல்ஸில் மேலே பார்த்தோம்ல, இந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆர்கானிக் ஃபுட் ரெகுலேஷன் 2017 எல்லாம் சொல்கிறாங்க. புரிஞ்சா? அதில் இங்கே போட்டு பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு சொல்கிறாங்க. நீ எக்ஸ்போர்ட் பண்ண போறியா, அதாவது இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்போர்ட் தி ப்ராடக்ட், ஒரு ஆர்கானிக் ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோன்னா சர்டிஃபை வாங்கிக்கோ. யாருக்கிட்ட வாங்கணும்னா இவங்ககிட்ட வாங்கிக்கோ, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ராடக்ட். இவன் வந்து சர்டிஃபிகேட் தருவான். இவனோட சர்டிஃபிகேஷன் இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணு, நீ வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணு. ஏன்னா இவனோட சர்டிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னா, யூரோப்பியன் கமிஷன் என்ன சொன்னிச்சோ, யூஎஸ் என்ன சொன்னிச்சோ, சுவிட்சர்லாந்து என்ன சொன்னிச்சோ, இவங்க என்ன குவாலிட்டி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த குவாலிட்டி பார்த்து என்ன பண்ணியிருப்பான், உனக்கு அப்ரூவ் பண்ணியிருப்பான் சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க அதெல்லாம்? இல்லை, யார்கிட்ட சொல்கிறாங்க? யார் வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, சாப்பாடு பிஸ்னஸ் யார் பண்ணுறாங்களோ, இங்கே போட்டு பாருங்க, யார் வந்து ஃபுட் பிஸ்னஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ஆர்கானிக் ஃபுட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட் சொல்கிறாங்க ரூல்ஸ் வழியாக. ஓகேவா? நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டீங்க, எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த என்ன பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணணும். உங்களோட பொருளில் என்ன போட்டுக்கணும், நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ராடக்ட்னு போட்டுருக்கணும். ஓகேவா? அந்த அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரும். அந்த சர்டிஃபிகேட் பண்ண தான் என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டான். ஒருவேளை நீ எக்ஸ்போர்ட் பண்ணல, இந்தியாக்குள்ளேயே வச்சுக்க போகிற, லோக்கலாக வச்சுக்க போகிறேன், அப்போ என்ன பண்ணலாம்னா கீழே இருக்குல்ல பார்ட்டிசிபேட்டரி கேரண்டி சிஸ்டம் ஃபார் இந்தியா, இந்த இந்த செக்கிங் இந்த குவாலிட்டி என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுல? ரெண்டு வகையான குவாலிட்டி இருக்குது. நீ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோன்னா எதை யூஸ் பண்ணிக்கணும், என்பிஓபி யூஸ் பண்ணிக்கணும். அந்த என்பிஓபி ப்ராடக்ட்டில் இருக்க சர்டிஃபிகேட் வந்து ஹை ஸ்டாண்டர்ட். நீ போட்டு பாருங்க, ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூரோப்பியன் கமிஷன், யூஎஸ் எல்லாம் சொன்னது. ஓகேவா?
இது இப்போ வந்துச்சு 2004. அதே மாதிரி லோக்கலாக இங்கே போட்டு லோக்கலி ரிலவெண்ட், நம்ம இந்தியாவுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாம் இருக்குல்ல, லோக்கல் சப்ளை, அதுக்கு பார்ட்டிசிபேட்டரி கேரண்டி சிஸ்டம். ஓகேவா? இதுக்கு இங்கே இருக்கிறவங்களே என்ன பண்ணலாம், குவாலிட்டி செக் கொடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து அதே சேம் டைம் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ஆக்ட் வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனி அதர் சிஸ்டம் ஃபியூச்சர் ஏதாவது ஸ்டாண்ட் வருதுன்னா அதையும் என்ன பண்ணணும், நீங்கள் டைம் டு டைம் ஃபாலோ பண்ணணும். யார் ஃபாலோ பண்ணணும்? ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்புறம் ஃபுட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அட் த சேம் டைம் இது யாருக்குன்னா, பெருசாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான். நீ குட்டி விவசாயம் இருக்கிற, நீ குட்டி பொருள் உற்பத்தி பண்ணுற, நீ இதெல்லாம் பார்க்க தேவையில்லை, நீ என்ன பண்ணலான்னு சொல்கிறான். கேள்விப்பட்டிருப்பாங்க. அதாவது எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன இருக்குது? எக்ஸம்ஷன் ஃபார் ஆர்கானிக் ஃபுட் மார்க்கெட் பண்ணுறது யாருக்குன்னா, த்ரூ டைரக்ட் சேல் பை ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ். குட்டியை உற்பத்தி பண்ணுறாங்களே ஸ்மால் ஒரிஜினல் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ண தேவையில்லை, இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்க தேவையில்லை, ஈஸியாக பண்ணலாம் சொல்கிறாங்க. புரிஞ்சா? ஓகே. அந்த லோகோ சொன்னால ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் என்ன இருக்கும், ஆர்கானிக் ஃபுட் லோகோ இருக்குல்ல, அந்த லோகோ பேர் மேலே போட்டுருக்கும் பாருங்க, ஃபுட்டில் ஆர்கானிக் ஃபுட் லோகோ, அந்த ஜெய்விக் பாரத். புரிஞ்சுல? இப்போ ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட் இருக்குன்னா என்ன போட்டிருக்கும், ஜெய்விக் பாரத். இதுதான் டேக்லைன். இது ஃபுல்லாக படிக்கலாமா? இட் ஆல்சோ லான்ச் தி ஜெய்விக் பாரத், அந்த டேக்லைன் ஃபார் ஆர்கானிக் ஃபுட் லோகோ அண்ட் இந்தியா ஆர்கானிக் இன்டெகிரிட்டி டேட்டாபேஸ் போர்ட்டல். ஓகே, ஆர்கானிக் ஃபுட் எப்படி தயாரிக்கணும், என்னென்ன குவாலிட்டி இருக்கணும், எல்லாத்தையும் பற்றி இருக்குது டேட்டாபேஸ். ஓகே, ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்கேன். இங்கே போட்டுருக்கு பாருங்க, ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறீங்கன்னா ப்ராடக்ட் லேபிள் போட்டிருக்கும்ல, அந்த லேபிள் எப்படி இருக்கணும், the label of the product should be give full accurate information about the organic status. நீ ஆர்கானிக் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க, என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டேட்டஸ் நீ கண்டிப்பாக தரணும். கூடவே அதில் என்ன இருக்கணும், லோகோ இருக்கணும். FSS இருக்குல்ல ஃபுட்டு, அவன் தந்த ஆர்கானிக் லோகோ கண்டிப்பாக இருக்கணும். வித் டேக்லைன். டேக்லைன் என்னது, ஜெய்விக் பாரத். இப்படி போட்டிருந்தா ஆர்கானிக் ஃபுட்டோட டேக்லைன். ஓகே, இந்த ரூல்ஸ் எப்போ வந்துச்சு, 2017. ஓகே, அதே மாதிரி டேட் பார்த்துங்க. NPOP இருக்கா, எந்த வருஷம் வந்துச்சு, இதை யார் பார்த்துக்கிறா, APDA பார்த்துக்குது. கரெக்டாக எங்கே தெரியும் தானே. ஏபியோட மெயின் வேலையை என்னது, அபிடா பார்த்தோம், எடுத்து பார்த்தோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது யாரோட வேலை, ஏபிடிய வேலை. அப்போ எங்கே வரும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் தான் வரும். ஓகே, இது இந்தியாவுக்குள்ளவே எது பார்ட்டிசிபேட்டரி, இது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி. நான் வச்சுங்க. உங்களுக்கு ஹார்டிகல்ச்சராக மீன் தெரியுமா, ஹார்டிகல்ச்சர் இங்கே போட்டுருக்கு பாருங்களேன், ஹார்டிகல்ச்சர் மீன் தெரியுமா. ஹார்டிகல்ச்சர்னாலும் விவசாயம் மாதிரி தான். ஆனால் ஃப்ரூட்டு வேறு என்ன, ஃப்ரூட்டு வெஜிடபிள்ஸு, அப்புறம் நட்ஸு வேறு என்னக்கும் புரிஞ்சுல. ஹார்டிகல்ச்சர்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் வேறு, நட்ஸு, சூப்பர், வெரி குட், ஸ்பைசஸ், இதெல்லாமே அதில் வந்துடும் ஹார்டிகல்ச்சர். விவசாயன்றது அதில் அக்ரிகல்ச்சர்ன்றது கிராப்ஸ் வந்துடும், பேடி, வீட்டு, பல்சஸ்ஸு, ஆயில் சீட்ஸ்லாம் வந்துடும். அதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ பார்க்க போது ஹார்டிகல்ச்சர். ஓகே, இந்தியாவில் எது உற்பத்தி அதிகம் நினைக்கிறேன், அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கும். இந்தியாவில் எது உற்பத்தி அதிகமாக இருக்கும் நினைக்கிறேன் நீ, அதாவது இந்த அரிசிலாம் சொல்கிறாங்களே கோதுமை, இது உற்பத்தி அதிகமாக இருக்குமா, இல்லை இந்த ஃப்ரூட்லாம் உற்பத்தி அதிகமாக இருக்குமா? ஆனால் பார்த்தேன்னா இங்கே போட்டிருக்கு பாரு, இந்தியாவில் மொத்தமாக கிராப்ஸ் இருக்குல்ல, கிரெயின்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ், அதோட உற்பத்தி வந்து எத்தனை, 296 மில்லியன் டன் தான். ஆனால் இதில் பாரு, ஆனால் ஹார்டிகல்ச்சரோட அவுட்புட் பார்த்தோன்னா 327 மில்லியன் டன், அது 297 மில்லியன் டன் தான். இது எவ்வளோ, 327, எவ்வளோ அதிகம், எப்படி 50 வருதா, இல்லைன்னா ஒரு 30 வருது தானே, 30 மில்லியன் டன் வந்து அதிகம். இதை புரிஞ்சுட்டியா? அப்போது வருஷம் வருஷம் எடுத்து பார்க்கும்போது ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா ஃபுட் கிரைன்ஸோட கிராஃபை விட இது அதிகமாக இருக்கும், ஹார்டிகல்ச்சர் அதிகமாக இருக்கும். இங்கே போட்டுருப்பாரு, இங்கே போட்டுருப்பாரு, ஏரியா அதிகமாக இருக்கா, ஹார்டிகல்ச்சரை வளர்க்குறாங்கல்ல அதோட ஏரியா என்ன இருக்குது, 2018, 19, 20, 25 இருந்துச்சு, 26, 27 ஏக்கர் அதிகமாகிட்டே இருக்குது. அதே ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு 311 இருந்து 320, 326 அதிகமாகிட்டே இருக்குது. ஓகே, ஹார்டிகல்ச்சர்னா எதெல்லாம் வரைக்கும் போட்டிருக்கு பாருங்க, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸு, ஸ்பைசஸ்ஸு, மெடிசினல் பிளான்ட்ஸு, ஃப்ளவர்ஸு, பிளான்டேஷன் கிராப்ஸ் எல்லாம் வரும். ஓகே, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், குளோபல் லெவலில் இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். குளோபல் லெவலில் ஃபஸ்ட்டு யாராக இருப்பாங்க, சைனா. ஓகே, உலகத்திலே அதிகமாக உற்பத்தி பண்ணுறது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் யார், அதுக்கப்புறம் இந்தியா. ஆனால் சைனாவுக்கு இந்தியாவுக்குன்னு பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 6 மடங்கு கம்மியாக இருக்கும். அவங்களும் மேலே இருப்பாங்க யார், சைனாவோட 6 மடங்கு உற்பத்தி கம்மி தான். ஓகே, இங்கே போட்டிருப்பாங்க.
இந்தியா எது அதிகமாக உற்பத்தி பண்ணுது பாருங்களேன். மேங்கோ, பனானா, கோகோனட், கேஷ்யூ, பப்பாயா, பொம்கிரானட். இந்தியாவில் அதிகமாக இதெல்லாம் உற்பத்தி ஆகுது. ஆனால் காசு அதிகமாக இருக்குல்ல பொம்கிரானட்லாம். புரிகிறதா மக்களே? பனானா கம்மி தான், ரேட் கம்மி தான். ஆனால் பொம்கிரானட் ரேட் அதிகம் தானே. ஆனால் இந்தியாவில் இதான் இதெல்லாம் என்ன ஆகுது, அதிகமாக உற்பத்தி ஆகுது. அடுத்துக்கு பாருங்களேன், இந்தியா இஸ் ஆல்சோ தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஸ்பைசஸ். மீனிங் புரியுதா மதி? அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதிக ப்ரொடியூசர் யார்? சைனா. ஆனால் ஸ்பைசஸ் மட்டும் பார்த்தோன்னா அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணுறது நாம தான், எக்ஸ்போர்ட் நாம தான் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட். இங்கே போட்டு பாருங்க, ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஸ்பைசஸ். ஓகே, இங்கே போட்டு பாருங்களேன். இந்த கிராஃப் பாருங்கள். இந்த கிராஃபில் ரெண்டுக்கும் நினைக்கிறேன். ஒன்று வந்து அந்த லைட் ப்ளூவாக இருக்குல்ல, ஆமாம், லைட் ப்ளூவாக இருக்கிறது வந்து ஹார்டிகல்ச்சர், டார்க் ப்ளூன்றது ஃபுட் கிரெயின். 2001 இருக்கா? 2001 இருந்து தான் ஏன் அதிகமாகிட்டே இருக்குது? ஆமாம், இதை விட ஃபுட் கிரெயின்ஸை விட ஆர்டிகல்ச்சர் அதிகமாக இருக்குது. ஃபுட் கிரெயின்ஸை விட ஆர்டிகல்ச்சர் அதிகமாக இருக்குது. எந்த வருஷத்துலேருந்து? அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. நான் 6 மடங்கு சொன்னல, தப்பா போட்டிருப்பேன். இங்கே போடுங்க, சைனாவை விட இந்தியா 4 மடங்கு கம்மியாக உற்பத்தி பண்ணுது. 4 டைம்ஸ் தான், 6 மடங்கு இல்லை, 4 மடங்கு. ஓகே, இப்போ கொஸ்டின் ஆகிட்டுமா? இந்தியாவில் ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதிகம், ஹார்டிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் அதிகம். ஹார்டிகல்ச்சர் எல்லாம் அதிகம் தான். ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அது இந்த பாயிண்ட். த வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ஹாஸ் பீன் ஹை. 2001 அதிகமாக ஆகிட்டு இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் எக்ஸீட்ஸ் தி கிராப்ஸ் ப்ரொடக்ஷன். ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்? ட்ரூ. மதுமிதா, ஆப்ரேஷன் ஃப்ளட் என்ன மதுமிதா? ஆப்ரேஷன் ஃப்ளட்டு, ஃப்ளட்டு, ஆப்ரேஷன் ஃப்ளட். மில்க்கு, ஆப்ரேஷன் கிரீன், சரி கிராப்ஸ். ஆப்ரேஷன் ஸ்வீட், ஹனிபி, ஹனிபி இருக்குல்ல. அப்போ இந்தியாவில் ஹார்டிகல்ச்சர் முக்கியம் இல்லையா? முக்கியம் இல்லை. அப்போ அதை டெவலப் பண்ணணும்ல, அப்போ அதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கணும்ல. அதுக்கு ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் உருவாக்கிருக்கு. ஸ்கீம் பேர் வந்து நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷன். ஸ்கீம்னா சாதாரணம், மிஷன்னா மிகப்பெரிய விஷயம் அர்த்தம். பெருசாக பண்ணணும். எக்ஸாம்பிள், நேற்று வரைக்கும் 100 பொருள் உற்பத்தி பண்ணால் 2 மடங்கு அதிகமாகும், 200 அப்படி சொன்ன மிஷன். ஓகே, இந்த வருஷம், இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் மோடியோட மெயின் எய்ம் என்னென்னா, விவசாயியோட இன்கம் இருக்குல்ல, அது 2 மடங்காக மாற்றம் தான் ஒரு எய்ம். விவசாயியோட இன்கம்மை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மிஷின் வழியாக என்ன பண்ணலாம், அதிகமாக்க முடியும்னு சொல்கிறார். இங்கே பாருங்க, நம்ம ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மர்ஸ் இன்கம் ஆகிடும், டபுள் ஆகிடும். ஏன்னா அதை ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, வேல்யூ அதிகம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்காக ஒரு ஸ்கீம் உருவாக்குறாங்க. என்னது? நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷன். முக்கியமானது சென்ட்ரல் செக்டர் ஸ்பான்சர்டு ஸ்கீம். எந்த வருஷம் வந்துச்சு? 2005. எத்தனை வருஷம் ஆயிருக்கு வந்து? 10 வருஷம் ஆயிருக்கு. கேட்கலாம். மெயின் எய்ம் என்னது? ப்ரொடக்ஷன் அதிகமாக்குனா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இன்கம் அதிகமாகிடும். போடுங்க, இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி. ஒரு ஹெக்டரில், ஏக்கர் கிடையாது, ஒரு ஹெக்டரில் 8.8 டன்லேருந்து 12 டன்னா ப்ரொடக்டிவிட்டி பாசிட்டிவ் இம்பேக்டை வந்து ஏற்படுத்துது. எது? இந்த ஸ்கீம். வருஷம் அது 2018-19. பாயிண்ட் சொல்கிறது தான் புரியலையா? அதாவது இந்தியாவில் ஹார்டிகல்ச்சர் உற்பத்தி எதோட அதிகம்? ஃபுட்கிரேஸோட. அதுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்கீம் இந்த ஸ்கீம், இந்த மிஷன், ஹார்டிகல்ச்சர் மிஷன். ஓகே, ஒரு ஹெக்டரில் 8.10 இருந்தது, 12 வந்துருக்கு. புரிஞ்சிடுச்சா? அடுத்தது ஹார்டிகல்ச்சர் டெவலப் பண்ணுறது நிறைய மிஷன் இருக்குது. எக்ஸாம்பிள், மேலே என்ன பார்த்தோம்? நேஷ்னல் மிஷன் இருக்குல்ல, இந்த மிஷனு. அப்புறம் ஹார்டிகல் மிஷன் ஃபார் நார்த் ஈஸ்ட்டு, ஹிமாலயா ரீஜனு, அதுக்குன்னு ஒரு போர்டு. கோகனட் டெவலப்மெண்ட், மேலே பார்த்தோம்ல கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு. ஹார்டிகல்ச்சருக்கு ஒரு இன்ஸ்டியூட்டு, நேஷ்னல் பேம்பு மிஷன். இது மாதிரி நிறைய மிஷன் இருக்குது. எல்லாமே ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் தான். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே இடமாக்கிட்டாங்க. அது என்ன பண்ணிட்டாங்க? ஆல் ஸ்கீம்ஸ் ஆர் மெர்ஜ்டு. ஓகே, ஹேவ் பீன் சப்ஸ்யூம்ட் அண்டர் தி MIDH. MIDHனா MIDH மேலே போட்டிருக்கு, மிஷன் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். தனித்தனியாக ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் வந்துச்சு, எல்லாம் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரே மிஷனை மாற்றிட்டாங்க. எப்போ மாற்றினாங்க? எந்த பிளானில்? 12th ஃபயர் பிளானில் மாற்றிட்டாங்க. ஓகேவா? இது தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான இந்த ஸ்கீம். ஓகே, இப்போ எல்லா ஸ்கீம்ஸ் எதாவது ஆகிடுச்சு, ஒரே ஸ்கீம் ஆகிடுச்சு. இந்த ஸ்கீம் ஆகிடுச்சு, மிஷன் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஹார்டிகல்ச்சர். இது ஒன்று. இன்னும் 2 முக்கியமான பாயிண்ட் இந்த ஸ்கீம் என்னென்னா, விவசாயம் இருப்பாங்களே, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 பேர் விவசாயம் வச்சுக்கலாம். தனித்தனியாக விவசாயம் பண்ணுறதை விட சேர்ந்து ஒர்க் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். ஓகே, எதுக்குன்னா, இப்போ உனக்கு வந்து விவசாயம் பண்ணுறது சில இன்புட் தேவையில்ல. நீ தனியாக போய் இன்புட் கேட்குறது காசு கேட்பாங்க.
நீங்கள் 4 பேர் சேர்ந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறைப்பாங்க காசு, கரெக்டாக? அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஃபார்மர்ஸ்லையும் ஒன்றா சேர்த்து கம்பெனி உருவாக்குறாங்க. யாரெல்லாம் ஒன்றா வராங்களோ அது என்ன பண்ணுறாங்க, கம்பெனி உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் தான் இங்கே போட்டுருப்பாரு, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேவா? அதாவது ஃபார்மரோட கெப்பாசிட்டி அதிகமாக்குறாங்க. எப்படி அதிகமாக்குறாங்கன்னா, தனியாக இருக்கிறத விட ஒரு 4 ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருங்க. கம்பெனி வேறு, கோஆப்ரேட்டிவ் வேறு, கரெக்டு தானே? கம்பெனி வேறு, கோஆப்ரேட்டிவ்ஸ்ன்றது அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நிறைய ரூல்ஸ் இருக்காது, ஈஸியாக இருக்கும். ஆனால் கம்பெனிக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது, இன்னும் ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணலாம், நிறைய ஒர்க் பண்ணலாம். அப்போ இதை எய்ம் வந்து கோஆப்ரேட்டிவ் உருவாக கிடையாது, 4 ஃபார்மர் ஒன்றா சேர்றாங்க, கோஆப்ரேட்டிவ் கிடையாது. கம்பெனி என்ன மாடல் ஒர்க் ஆகுதோ அதே மாடலில் ஆர்கனைசேஷன் ஒர்க் ஆகுறது தான் எது, எஃபியூ. நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் பார்க்குறீங்களோ என்ன அர்த்தம், ஒரு 4-5 ஃபார்மர் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணும், தேவையான இன்புட்டை வாங்கும், எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணும், ஈஸி பண்ணுறது. அப்போ அந்த ஒர்க்கை வந்து இது இவங்க பண்ணுறாங்க, இங்கே போட்டுருக்காங்க. இந்த மிஷன் ஃபார் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஃபார்மரோட கெப்பாசிட்டி பில்டிங்கை அதிகமாக்குது. எப்படி அதிகமாக்குது, அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனாக மாற்றுது, ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸாக மாற்றுது. இங்கே போட்டு பாருங்க, இஸ் an added feature of MIDH. MIDHனா மிஷன் ஃபார் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆர்டிகல்ச்சர். ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு, ஹார்டிகல்ச்சர் டெவலப் பண்ணுறது. இன்னொரு முக்கியமானது, இது ஒரு லேண்டை வச்சுக்கலாம். ஓகேவா? ஹார்டிகல்ச்சர் போட போகிறீங்கன்னா இந்த லேண்டில் என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எவ்வளோ லேண்டு கேப்பாக இருக்குது, இதில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எது முக்கியம், டெக்னாலஜி முக்கியம். ஓகே, டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது அடுத்து வருது ப்ராஜெக்ட் சமான். அதாவது நீ ஹார்டிகல்ச்சர் பண்ண போகிறோன்னா நீ எதை யூஸ் பண்ணிக்கோ, டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கோ, ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கோ. அதை யூஸ் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணு, ஒரு ஆக்ஷன் ரெடி பண்ணு, எவ்வளோ உற்பத்தி பண்ணலாம், எவ்வளோ வந்து விளைச்சல் பண்ணலாம், ஒரு சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் சமான் எந்த வருஷம் வந்துச்சு, 2000. இட் இஸ் பீங் இம்ப்ளிமெண்ட் பை டெல்லி பேஸ்ட் மகளனோபிஸ் நேஷ்னல் கிராப் ஃபார்காஸ்ட் சென்டர். ஓகே, அதாவது நீ ஒரு ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் என்ன பண்ண போகிற, ப்ரொடியூஸ் பண்ண போகிறோன்னா அது எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும் அப்படின்றத இதை வச்சு முடிவு பண்ணலாம், இதை வச்சு முடிவு பண்ணலாம். இட் கிவ்ஸ் மெத்தடாலஜி ஃபார் ப்ரிப்பேரிங் ரியலபிள் எஸ்டிமேட்ஸ் ஃபார் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாவில் என்ன கிராப் போடலாம், எவ்வளோ உருவாகும், அப்படி எதை முடியும் யார் சொல்லுவா, இந்த ப்ராஜெக்ட் சமன் சொல்லுது. யார் பண்ணுறா, MNSEFC பண்ணுது, மகளனோபிஸ் நேஷ்னல் கிராப் ஃபோர்காஸ்ட் சென்டர் பண்ணுது. ஓகே, இங்கே போட்டு இட் கேன் ஹெல்ப் இன் ஆல்சோ ஐடென்டிஃபை தி ஏரியாஸ் ஆஃப் ஹை போஸ்ட் லாஸ் ஆனால் கூட பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே, அப்போது எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆக போகுது, எவ்வளோ லாஸ் ஆக போகுது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணலாம், மேனேஜ் பண்ண முடியும். இதோட கேம் ப்ராஜெக்ட் சம்மன் நாம் வந்து என்ன வச்சுக்கணும், ஹச் ஃபார் ஹார்டிகல்ச்சர் யூஸிங் தி ரிமோட் சென்சிங். யார் வந்து பண்ணுறாங்கன்னா MNCFC தான் கோஆர்டினேட்டர். ஓகே, அது தானே அந்த ஃபஸ்ட் ஒன்றும் இல்லை, அதாவது எல்லா ஃபார்மர்ஸும் ஒன்றா சேர்ந்து கம்பெனியை ஃபார்ம் பண்ணால் ஸ்ட்ராங் சொன்னோம்ல, யார் ஒன்றாக்குவா, நீ எங்கே இருக்கிற இவன் எங்கே இருப்பான், ஒன்றா இவனும் ஒத்துப்பான் கம்பெனி ஃபார்ம் ஆகிறதுக்கு. நீ சொன்னால் அப்படி ஒத்துப்பான், 5 பேர் சேர்ந்து ஒன்றாக்கு தான் கம்பெனி ஆக முடியும். எப்படி அது எப்படி ஃபார்ம் பண்ண முடியும், ஒத்துப்பாங்களா, ஒத்துக்க மாட்டான் தானே. அப்போ அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு தான் இவன் முக்கியம். SFACன்னு ஒரு ஆள், ஸ்மால், இப்போ நீ குட்டி ஃபார்மர் தானே, தனி ஆள், நீ ஒரு ஸ்மால் ஃபார்மர், இவனும் ஸ்மால் ஃபார்மராக இருக்கலாம், மார்ஜினல் ஃபார்மராக இருக்கலாம். ஓகே, அந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம்ன்றது ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே இருக்கிற ஒரு அமைப்பு. அதோட மெயின் வேலை என்னென்னா, யாரெல்லாம் குட்டி குட்டி ஃபார்மர்ஸாக இருக்காங்களோ அவங்க ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணுறது அவங்க வேலையே. இதுதான் அவங்களோட ஃபுல் டைம் ஜாப். யாரோட ஃபுல் டைம் ஜாப், ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம். எப்படிலாம் ஸ்மால் ஃபார்மர்ஸையும் மார்ஜினல் ஃபார்மர்ஸையும் ஒன்றா சேர்த்து கம்பெனி ஃபார்ம் பண்ணுறது அவங்க வேலையே. ஓகே ஓகே, இப்போ இதை படிங்களா, இங்கே போய் இதெல்லாம் படிக்கலாமா. இந்த SFAC சொல்லிட்டுருக்குன்னா, SFAC has been mandated by Ministry of Agriculture, இது விட்டுருங்க, டு சப்போர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் FPO, அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். படித்த ஞாபகம் இருக்கா, யாரெல்லாம் சேர்ந்து விவசாயிகளாம் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்ல, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க யார் சொல்கிறா, இது SFAC சொல்கிறா, யார் சொல்கிறா, புரியுச்சா. இது கூட படித்தது மற்றெல்லாம் சேம் தான். மெயின் எய்ம் என்னது, ஒரு கம்பெனி வந்து விவசாயிகள்லாம் ஒன்றா சேர்ந்து கம்பெனி ஆரம்பித்தா என்ன சொன்னது தான், என்ன பண்ணலாம், திஸ் என்ஹான்ஸ் தி பார்கெனிங் பவர் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஒரு கம்பெனியாக சேர்ந்து ஒரு விஷயம் கேட்கும்போது லோன் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக கொடுத்துருவாங்க. அடுத்து ஃபார்மரோட போட்டி நான் காம்படிட்டிவ் ஆகும், அது ப்ரொடக்ஷனும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ஒன்றா சேர்ற இன்டகிரேஷன் ஆகுது, அப்போ வேல்யூ அதிகமாகும், இன்கம் அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே அதிகமாகும். ஓகேவா, இது புரிஞ்சுல, ஃப்ரீயாக சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் FPO அப்படின்னு என்ன அர்த்தம்,
ஆமாம், நீங்கள் ஃபார்மர் சொல்கிறத விட ப்ரொடியூசர்னு சொல்லலாம். இப்போ பால் உற்பத்தி இருக்குல்ல, பால் முட்டை வியாபாரம் இங்கே போட்டு பாருங்களேன். ஃபார்மர்ஸ், டைரி ஃபார்மர்ஸ், ஃபிஷர்மேன்ஸ், வீவர்ஸ் யாரும் வச்சுக்கலாம். யாரெல்லாம் ப்ரைமரி ப்ரொடியூசராக இருக்காங்களோ அவங்களாம் ஒன்றா சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கலாம். ஓகே, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? கோஆப்ரேட்டிவ் மாதிரி இருக்கும், இல்லை ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை பார்த்த ஆனால் உண்மையான அந்த ஸ்ட்ரக்சர் அது கம்பெனி தான். இங்கே போட்டு பாருங்க, அதோட பிரின்சிபல்லாம் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மாதிரி இருக்கும், இல்லை ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஆனால் ரெஜிஸ்டர் அண்டர் தி கம்பெனிஸ் ஆக்ட். ஓகே, ப்ரொஃபஷனலிசமாக இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி ஆகணும். ஒரு கம்பெனி எப்படி இருக்கணுமோ அக்கௌண்டபிலிட்டியாக ப்ரொஃபஷனலிசமோ அதெல்லாம் ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரொஃபஷனலிசம் மாற்ற ஹெல்ப் பண்ணுறது யார்? எஸ்சிஎஃப்ஐஸ். ஓகே, ஸோ எப்போல்லாம் ஒரு கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறாங்க ஃபார்மர்ஸு, இதெல்லாமே என்ன ஆகிடும்? இம்ப்ரூவ் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பித்தா உனக்கு என்ன பண்ணணும் சொல்லணும்ல. இது மாதிரி பண்ணால் உனக்கு நிறைய சலுகை உண்டு, கடன் வாங்கிக்கலாம் சொல்லுவாங்கள்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கீம் வந்துருக்கும். இங்கே போடுற மாதிரி எக்ஸம்ஷன் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் ஃபார் எஃப்யூஸ். யாரெல்லாம் வந்து விவசாயம் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது, ஃப்ரீ சொல்கிறாங்க. அந்த கம்பெனியாக டேக்ஸ் கட்டணும் தானே, கம்பெனியாக கட்டணும், டேக்ஸ் கட்டணும். இந்த கம்பெனியாக பண்ண தேவையில்ல, டேக்ஸ் கட்டல. எவ்வளோ? அப் டு 100 கோடி வரைக்கும். 100 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் வருதுன்னா அது என்ன பண்ண தேவையில்ல, நீ இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அது ஒன்று. இன்னொன்று முக்கியமானது வந்து ஈக்விட்டி கிராண்ட் அண்ட் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஸ்கீம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன கம்பெனி? எஃபிஓ, ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, இப்போ வந்து இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு காசு போடுற, ஒரு 10 லட்சம் போடுற வச்சுக்கலாம். 10 லட்சம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா அதே ஈக்குவல் அமௌண்ட்டு கவர்மெண்ட்டும் போடணும். நீங்கள் போட்டுருப்பாங்க. A grant of up to ₹10 lakh is provided to each FPC. யார் கொடுப்பா? கவர்மெண்ட்டே தரும். Raised by the institution to match the member security. பாயிண்ட் புரியுதா? நீங்களாம் சேர்ந்து 10 லட்சம் காசு போடுறீங்க அந்த கம்பெனியில், அதே அளவு காசு யாரும் போடுவா? கவர்மெண்ட்டும் கொடுத்து நீங்கள் டெவலப் பண்ணுங்க சொல்லணும். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பேங்க்கில் போய் லோன் வாங்குறீங்கன்னா அதுக்கு என்ன உண்டு? 85% கேரண்டி உண்டு. அப்படின்னா அர்த்தம்னா அந்த கம்பெனிக்கு லோன் கொடுங்க, நான் கேரண்டி யார் சொல்லுவா? கவர்மெண்ட் சொல்லணும். நான் படிச்சு நான் இல்லையாது ஞாபகம் இருக்கா மதுமிதா? கிரெடிட் கேரண்டி ஃபண்ட். எங்கெல்லாம் கிரெடிட் கேரண்டின்னு பார்க்குறீங்களோ என்ன அர்த்தம்? இப்போ மதுமிதா ஒரு பாப்பா, அவங்க போயிட்டு ஹவுசிங் லோன் வாங்குறாங்க, பேங்க் உடனே தராது, கரெக்டாக? ஆனால் கவர்மெண்ட் சொல்லும், இந்த மதுமிதா வாங்க போகிற லோன் வந்து கிரெடிட் கேரண்டி ஃபண்டில் வரும். அப்படின்னா அந்த அந்த பாப்பா கட்டலனா கூட நான் என்ன பண்ணுறேன்? காசு தரேன்னு அர்த்தம். ஸோ தைரியமாக என்ன பண்ணுங்க, லோன் கொடுங்க. புரிஞ்சா? அந்த மாதிரி யாரெல்லாம் எஃப்இஓஸ் ஆரம்பித்து கடன் கேட்குறீங்களோ அந்த கடனுக்கு பேங்க்குக்கு யார் கேரண்டி? கவர்மெண்ட் கேரண்டி. புரிஞ்சா? இங்கே போடுங்க பாருங்க. திஸ் ஆஃபர்ஸ் ஏ கவர் ஆஃப் 85% வித் தி லோன்ஸ் எக்ஸ்டெண்டட் பை தி பேங்க்ஸ் டு எஃபிசிஸ் வித்தவுட் கொலெட்ரல். அப் டு 1 கோடி வரைக்கும் எந்த பத்திரமும் இல்லாமல் கடன் வாங்கிக்கலாம். அதுக்கு கேரண்டி யார்? கவர்மெண்ட். 2 இருக்குது. நீ இன்வெஸ்ட் பண்ணுற காசுக்கும் நான் 10 லட்சம் கொடுத்துருவேன், நீ கடன் வாங்கினா கூட அதுக்கு நான் கேரண்டி கொடுத்துட்றேன். இதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஃபார்மர்ஸை கம்பெனியை மாற்றுறதுக்கான வேலை. அதுக்கு ஆர்கனைசேஷன் இருக்கா? இருக்கு. யார்? எஸ்எஃப்ஏசி. யார்? எஸ்எஃப்ஏசி. அடுத்தங்க போட்டு பாருங்க. இது தெரியல, சும்மா தான் எக்ஸ்ட்ரா. இது சும்மா தான். இந்த நேஷனல் பாலிசி அண்ட் ப்ராசஸ் கைட்லைன்ஸ் ஃபார் எஃப்யூ. அதாவது எஃப்யூ ஆரம்பிக்க போகிற எப்படி ஆரம்பிக்கணுன்ற கைட்லைன்ஸ். ஓகே பிரியங்கா, மல்டி லேயர்டு ஃபார்மிங் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைனா மல்டி லேயர்டு ஃபார்மிங் வார்த்தைக்கு என்ன மீனிங்காக இருக்கும்? ட்ரை பண்ணுங்களேன். ஃபார்மிங் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், லேயர்னால் தெரியும், லேயர் லேயர் லேயர். மல்டி லேயர்னா நிறைய லேயர். அப்புறம் என்னவா இருக்கும்? யோசிச்சு மைண்டுக்கு என்ன இமேஜினேஷன் வருது? அதுக்கு போய் இன்டர் கிராப்பிங் சொல்லுவாங்க தானே. அப்புறம் மல்டி லேயர்னா ஜென்ரலாக மல்டி லேயராக சொல்லுவாங்கன்னா, ஒரு மலை இருக்குன்னு வச்சுங்களேன், கீழே ஒரு கிராப்பு மேலே ஒரு கிராப்பு, அது மட்டும் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. மல்டி லேயர் கிராப்பிங்னா ஒரு லேண்ட் இருக்குன்னா ஹைட்டை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுறது. தென்னை மரம் பெரிய ஹைட்டாக அதை சுற்றி வச்சுக்கிட்டு கீழே இன்னொரு கிராப், குட்டி கிராப், அதில் இன்னும் கொஞ்சம் குட்டி கிராப்ஸ் இப்படி இருக்கும். பயன்படுத்தல ஹைட்டை பேஸ் பண்ணி ஒரே இடத்துல மல்டி லேயர் ஃபார்மிங் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம். இப்போ இது வச்சுக்கலாம், இது பிளான் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தனி வச்சுக்கலாம். இது என்ன பண்ணால் தனி ஊற்றுறோம். இதில் இருக்கிற வார்ம் என்ன பண்ணணும்னா இதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இதில் இருக்கிற ஷேட் இதுக்கு யூஸ் ஆகும். புரியுதுல்ல? நீங்கள் ஹைட்டு பேஸ்டு ஒரு கல்டிவேஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மல்டி லேயர் ஃபார்மிங் போடுவாங்க. இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் க்ரோயிங் காம்பட்டபிள் பிளான். தான் முக்கியம். சில பிளான்ஸ் ஹைட்டாக இருக்கும், என்ன பண்ணுறோம்? பக்கத்தில் இருக்கிற பிளான்ட் என்ன பண்ணாது? வளர விடாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தோம்ல, அப்படி கிடையாது. இது வந்து காம்பட்டபிள் தான். அந்த லேண்டுக்கு ஒரு ஹைட்டான பிளான்ட்டும் போடலாம், கம்மி பிளான்ட்டும் போடலாம். புரியுதா? ஃபஸ்ட்லேயும் படிங்களேன். இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் க்ரோயிங் காம்பட்டபிள் பிளான்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் ஆன் தி சேம் ஃபீல்ட் அட் சேம் டைம். எக்ஸாம்பிள் இங்கே போட்டு பாருங்க. மோஸ்ட்லி ப்ராக்டிஸ்ட் இன் ஆர்ச்சர்ட்ஸ் அண்ட் பிளான்டேஷன் கப்ஸ். ஓகே, யூஸ்டு ஃபார் சோலார் எனர்ஜி ஈவன் அண்டர் ஹை பிளான்டிங் டென்சிட்டி. பாயிண்ட் போடுதா? இப்போ எக்ஸாம்பிள் தென்னை மரம் பாருங்க வச்சுக்கலாம்.
தென்னை மரமே ஃபுல்லாக ஆக்கிபை ஆகிடுச்சுன்னா நிறைய இடம் இருக்குல்ல, கேப் இருக்குல்ல, அப்போ இந்த இடத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா இதோட ஹைட் கம்மியாகவோ ஏதாவது போட முடியும், அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியும் இதுக்கு போகிற தண்ணியும் யூஸ் பண்ணிக்கும், அப்போ இன்புட் கம்மியாகுது இல்லை. அப்போ அதுக்கு காம்பட்டபிளாக சில கிராப்ஸ் போடுறோம், ரெடி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணுறது வந்து மல்டி லேயர்ட் ஃபார்மிங். யூஸிங் தி ஹைட்டு, ஆக்குபை தி டென்சிட்டி, சேம் வாட்டரை யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறது. ஓகேவா, இங்கே போட்டு பாருங்க. அப்போ என்ன பண்ண இன்கம் அதிகமாகுமா? ஃபார்மர்ஸோட இன்கம் ஆகுமாகாதா? எப்படி அதிகமாகும்? ஒரே லேண்டு தான், எக்ஸ்ட்ரா லேண்டு போல. ஒரு லேண்டு தென்னை மரம் வச்சுருக்கேன், ஆனால் அதுக்குள்ளேயே என்ன பண்ணுறேன், வேறு ஒரு விவசாயம் பண்ணிடுறேன். ஸோ ஃபார்மர்ஸ் கேன் ஏர்ன் அரௌண்ட் தி இயர்ஸ், வருஷம் ஃபுல்லாக காசு கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ ரிஸ்க் என்ன ஆகுது, குறையுது. அது மட்டும் இல்லாமல் ஒரே லேண்டில் யூஸ் பண்ணுற ஸோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் என்ன ஆகுது, பெட்டர் யூட்டிலைஸ் பண்ணலாம், ஈல்டும் அதிகமாக கிடைக்கும். ஓகே, த கிராப்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். எப்படி அவன் ஷேடு தருவான், இவன் தண்ணி தரலாம், இல்லை இவன் இருக்கிற மேனூர் அவனுக்கு யூஸ் ஆகும். பை ப்ரொவைடிங் ஷேட் கனோப்பி, லிட்டர், இன்க்ரீசிங் மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். ஓகேவா தினேஷ், இதை நீ படிச்சிருக்கியா காலேஜில், மல்டி லேயர் ஃபார்மிங்? ஓகே ஓகே கோகனட் பேஸ்ட் மல்டி லேயர் ஃபார்மிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஒரு லேண்டில் நீ கோகனட் போட போகிறோன்னா கூடவே பெப்பர் போடலாம், நட்மேக் போடலாம், பனானா, சினமன், டர்மரிக், ஜிஞ்சர், இதெல்லாம் சேர்ந்து போட்டுனா இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும் விவசாயிக்கு. ஓகே, அப்போ இந்த மல்டி லேயர் ஃபார்மிங் யாரோட காசு அதிகமாக்குது, ஃபார்மர்ஸ் இன்கம் அதிகமாக்குது. அப்போ அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும், கண்டிப்பாக ஒரு ஸ்கீம் போடும்ல, அதான் இங்கே போட்டிருக்கு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா எப்படிலாம் இந்த மல்டி லேயர் உருவாக்க முடியும் அப்படின்ற ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கு. ஓகேவா, அதாவது ஏதோ ஒரு 5 கிராப்ஸ் போடுறத விட எது ஹை வேல்யூவோ அதை போடணும். மல்டி லேயர் ஃபார்மிங் மாடல்ஸ் ஆன் ஹை வேல்யூ வெஜிடபிள் கல்டிவேஷன் அண்டர் 3 tier சிஸ்டம் வாஸ் introduced in Bihar by ICAR. ஓகேவா, we are able to grow 3 different vegetables on the same piece of land. ஓகே, ஃபஸ்ட்டாக முடிச்சிருக்கேன். ராக்கு சொல்லுங்க ராக்கு, வாட் இஸ் எபிகல்ச்சர்? எபிகல்ச்சர் என்னவா இருக்கும் மீனிங்? தேனீகளை, ஆமாம், அது இங்கிலீஷில் சிம்பிளாக சொல்லணும்னா பீ கீப்பிங் சொல்லுவாங்க. நான் சொல்லலாம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அப்பிகல்ச்சருக்கு இன்னொரு வார்த்தை தான் பீ கீப்பிங். நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியல். நீங்கள் பீயை கீப் பண்ணுறீங்க, நீங்கள் கல்ச்சர் பண்ணுறீங்க, ஆர்டிஃபிஷியல் தான். ஹியூமன் மேடு பீஸ் காலனிஸ். பிடிச்சா புரியல மக்களே? பீஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, ஆர்டிஃபிஷியலாக ஒரு காலனி உருவாக்கி வாழ வைக்கிறீங்க, தேன் உருவாகும், அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்தியா எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பாருங்களேன். இந்தியா ரேங்க்டு 8th in the வேர்ல்டு. எதில்? ஹனி உற்பத்தியில். எது டாப்பில் இருக்குது? சைனா வாஸ் தி லார்ஜஸ்ட் ஹனி ப்ரொடியூசர். எவ்வளோ டோட்டலாக? 51,000 டன். ஓகே, அன்றைக்கி தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்களேன். இந்தியாவில் இப்போதைக்கு எவ்வளோ காலனிஸ் இருக்குது அப்படி பார்த்தா 3.4 மில்லியன் பீ காலனிஸ் இருக்குது. நாமளே உற்பத்தி பண்ணியிருக்கோம். ஆனால் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 200 மில்லியன் பீ காலனிஸ் நம்ம உருவாக்க முடியும். காலனிஸ்னால் புரியுதில்ல, குரூப்பாக பீஸை உருவாக்குறோம்ல, உருவாக்க முடியும். எவ்வளோ உருவாக்கியிருக்கோம்? 3 பாயிண்ட் தான். அப்போ எத்தனை மடங்கு கம்மியாக இருக்குது? எத்தனை மடங்கு? நிறைய மடங்கு இருக்குல்ல. 200 மில்லியன் அளவுக்கு நம்ம காலனிஸ் நிறைய உருவாக்குற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, நேச்சுரல் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணல, இன்னும் நம்ம அதிகமாக பீஸை கலெக்ட் பண்ணி காலனிஸை உருவாக்கலை. அப்போது இந்த 200 மில்லியன் கெப்பாசிட்டி அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு இந்தியா அதை டெவலப் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். அதிகமாக ஹனி பீஸ் எக்ஸ்போர்ட் அதிகமாகிடும். இந்தியாவில் இருக்க ஹனி பீஸோட பேர் தெரிஞ்சுக்க முக்கியம். அதாவது நிறைய இருக்குது, கவர்மெண்ட் சொல்கிறது. கவர்மெண்ட் ரெகக்னைசஸ் 4 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஹனி பீஸ். ஒன்று வந்து எபிஸ் டார்செட்டா, எபிஸ் செரேனா, எபிஸ் ஃப்ளோரியா, எபிஸ் வெலிஃபெரா. ஃபஸ்ட்டு 3 இருக்குல்ல, டார்செட்டா, செரேனா, ஃப்ளோரியா, இது 3 இண்டிஜினஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. கடைசி ஒன்று இருக்குல்ல, அது வந்து யூரோப்பில் இருந்து வந்தது. எபிஸ் வெலிஃபெரா எங்கே வந்திருக்கு? மேலே பார்த்தோம்ல, இந்தியா வந்து இன்னும் இந்த எபிகல்ச்சரை சரியாக பண்ணல. 200 மில்லியன் அளவுக்கு காலனிஸ் உருவாக்கலாம், ஆனால் எவ்வளோ உருவாக்கியிருக்கு அப்படி சொன்ன கமிட்டி, ஒரு கமிட்டி பேர் போட்டு படிச்சுங்க, பீ கீப்பிங் டெவலப்மெண்ட் கமிட்டி, சேர்டு பை விவேக் தேவ்ராய். அவர் தான் சொன்னது. இந்தியா கரண்ட்லி 3.4 மில்லியன் பீ காலனிஸ் இருக்குது. பட் ஆஸ் தி பொட்டன்ஷியல் ஆஃப் அபவுட் 200 மில்லியன் பீ காலனிஸ் ஃபார் கல்டிவேஷன். ஓகே, பீ காலனிஸ் இருந்துச்சுன்னா நல்லது தானே, யாருக்கு நல்லது, விவசாயம் நல்லது தானே. என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுமா? ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி கிராப்ஸ் இருக்குது, கூட எக்ஸ்ட்ரா இது. இன்னொரு முக்கியமாக லேண்ட் இருக்காதுல்ல, லேண்ட்லெஸ் லெவருக்கு யூஸ் ஆகும் தானே. லேண்டு பெரிய விஷயம். ஆனால் பீயை கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஈஸியாக கொடுக்குறது என்ன பண்ணலாம்ல. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆகும் அதிகமாகும், நியூட்ரி செக்யூரிட்டி அதிகமாகும், பயோடைவர்சிட்டி அதிகமாகும். கரெக்டாக. அதோட முக்கியமானது, ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ பீஸ் இருக்கோ அந்த அளவுக்கு டைவர்சிட்டி இன்னும் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன் அது என்ன பண்ணும்? பாலினேஷன் பண்ணும். படிச்சிருக்கோம்ல ஸ்கூலில், பீஸ் ஹெல்ப் ஃபார் வாட்?
பாலினேஷன், ரீப்ரொடக்ஷன் யூஸ் ஆகுதுல, பிளான்ட் ரீப்ரொடக்ஷனுக்கு. அது மட்டும் இல்லாமல் பீ யூஸ் என்ன கிடைக்குது? ஹனி, பீஸ் வேக்ஸ், பீ பாலன், ப்ரோபோலிஸ், ராயல் ஜெல்லி, பிஎம் நிறைய கிடைக்குது. ஓகேவா? ஓகே, அதுக்கு ஒரு மிஷன் இருக்குது. இப்போ நேஷ்னல் பீ கீப்பிங் ஹனி மிஷன். ஆத்ம நிர்பர் படிச்சோம்ல, ஆத்ம நிர்பர் பாரத் அபியானில் அனௌன்ஸ் பண்ணது தான் இது நேஷ்னல் பீ கீப்பிங் மிஷன். எய்ம் வந்து ஸ்வீட் ரெவல்யூஷன். இந்த ரெவல்யூஷன் எய்ம் என்னது? பீ கீப்பிங்கை சயின்டிஃபிக் லெவலில் படிச்சுட்டு டெவலப் பண்ணணும். த்ரூ யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? இம்ப்ளிமெண்டேஷன் போர்டு யார்? நேஷ்னல் பீ போர்டு. மெயின் அப்ஜெக்டிவ் என்னது? பீ கீப்பிங் செக்டரை டெவலப் பண்ணி இன்கம் அதிகமாக்குறது. வேறு என்னது? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக்குறது தான். சேம் தான், எல்லாம் சேம் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் இன்ஸ்டியூட் வந்தது சென்ட்ரல் பீ ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் 1962. ஓகே, அது என்ன பண்ணுது? என்ன பண்ணுச்சு? பீ கீப்பிங் எப்படி பண்ணுன்ற எல்லாத்தையும் வேலை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்? நம்ம செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியாச்சு. இதில் எப்போ? ஆஃப்டர் 1953. ஓகே, பீ கீப்பிங் இன்ஸ்டியூட் இருக்கா அப்படி பார்த்தா ரிசர்ச்சுக்கு இருக்குது. செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கா? இருக்கு. மிஷன் இருக்கா? என்ன மிஷனு? நேஷ்னல் ஆஸ் ஏ பார்ட் ஆஃப் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான். எய்ம் என்னது? கோல் ஸ்வீட் ரெவல்யூஷன். போர்டு நேஷ்னல் பீ போர்டு. ஃபாஸ்ட் மக்களே, இந்த வார்த்தை பாருங்க மக்களே, நம்ம ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். கரண்ட்லி பீ கீப்பிங் இஸ் அண்டர்டேக்கன் பை ஃபார்மர்ஸ், லேண்ட்லெஸ் லேபர்ஸ் எங்கள் ரூரல் ஆஸ் பார்ட் ஆஃப் ஐஎஃப்எஸ். ஐஎஃப்எஸ் பார்த்த நம்பர் இருக்கல, ஐஎஃப்எஸ் யார் ரெடி பண்ணுறா? ஐசிஏஆர். அந்த என்ன பண்ணுறான்? மாடல் ரெடி பண்ணுறான். ஓகே, என்ன பார்த்தோம்? என்னென்ன இன்கம் சப்போர்ட் ஸ்கீம் பார்த்தோம்? சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஸ்கீம் சொல்லுங்கள். ஒய்எஸ்ஆர் ஆந்திரா. ஒய்எஸ்ஆர் ஆந்திரா எவ்வளோ காசு? நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த ஸ்கீம் பேர் சொல்லுங்கள். ரித்து எவ்வளோ காசு? பார்த்து சொல்லுங்கள். சமாளிக்கக்கூடாது, பார்த்து சொல்லுங்கள். 4000. நீங்கள் அடுத்த ஸ்கீம்ஸ் பார்த்து சொல்லுங்கள். காலியா ஒடிஷா ஸ்கீம் எவ்வளோ காசு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். 10,000 per year. நீங்கள் சொல்லுங்கள் மோனிகா. அடுத்த ஸ்கீம் சொல்லுங்கள். கிருஷிக் பந்து வெஸ்ட் பெங்கால் எவ்வளோ? அடுத்து வேறு இருக்கா? ரெண்டு முக்கிய மந்திரி இருக்குது. ஒன்று வந்து அந்த மாதிரி. அடுத்து இது ஒரு யோஜனா, ராஜீவ் காந்தி கிசான் நியாய யோஜனா. இட் இஸ் அன் இன்கம் சப்போர்ட் ஸ்கீம் ஃபார் ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸுக்கு காசு தர ஸ்கீம். லான்ச்டு பை சத்தீஸ் கவர்மெண்ட். நான் வச்சுங்க, சத்தீஸ் கவர்மெண்ட். தள்ளுமா அக்ரிகல்ச்சர் ஓவர். இதுக்கப்புறம் வரதெல்லாம் மிஸ்லேனியஸ் தான். ஓகே, சைனிக் பார்க்குற சைனிக்கு கடைசியாக பார்த்தோம். கடைசியாக பார்த்தது ராஜீவ் காந்தி கிசான் நியாய யோஜனா. ஓகே, எந்த ஊரில்? சத்தீஸ்கர். அடுத்து பார்க்க போகிறது நியூஸில் வந்த சில டிசீஸ் பேர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஷீத் பிளைட். ரைஸ் கல்டிவேஷனை 60% என்ன பண்ணும்? குறைக்குது. ரைஸ் கிராப்ஸில் இந்த பேர் என்னது? எஸ், ரெண்டு போட்டு பாருங்க. The scientists have unraveled the genomic diversity associated with 2 Indian strains of Rhizoctonia solani. இது வந்து முக்கியமான பாயிண்ட். அந்த பாயிண்ட் தான். ரைஸ் ஷீத் பிளைட்ன்றது ஒரு பெஸ்ட்டா? அது என்ன பெஸ்ட்னா ஃபங்கல் பேத்தோஜன். ஃபங்கலால் அஃபெக்ட் ஆகிற எதை அஃபெக்ட் பண்ணுது? ரைஸ். ஓகே, இட் இஸ் எ மேஜர் இஷ்யூ இன் ரைஸ் கல்டிவேஷன். இக்னேஷன் சொன்னார். ஷீத்னா அர்த்தம் அந்த பேடியோட இலை சொல்கிறாரு. அந்த இலையை என்ன பண்ண அரிச்சு விட்டுருமா? ஸோ நிற்க முடியாது, கீழே வந்துருமா? ஓகே, பாய்சனஸ் ஆக்கி விட்டு ரைஸை பேடியை. ஓகே, ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரைஸோட கல்டிவேஷனை 60% குறைக்கிற பவர் யாருக்கு இருக்குது? ரைஸ் ஷீத் பிளைட். என்ன பேத்தோஜன்னா ஃபங்கல் பேத்தோஜன். இது முக்கியம். ஃபங்கல் பேத்தோஜன் எதை அஃபெக்ட் பண்ணுது? ரைஸை. ஓகே, அடுத்து சேம் இன்னொன்று என்னது? ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர்ஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் ஆஃப் ரைஸ். பெஸ்ட்டான அர்த்தம் பூச்சிக்கொல்லி தானே? ஓகே, இது சேம் தான். 60% லாஸ். தேர் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட் இது தேவையில்லை. ஓகே, இது தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு தான். ரைஸை அஃபெக்ட் பண்ணுற ரெண்டு பெஸ்ட் பேர் சொல்லுங்க கேட்டால் ரைஸ் ஷீத் பிளைட், இன்னொன்று வந்து ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர்ஸ். அவ்வளோதான். அது இன்செக்ட்ஸ் தான். அந்த இன்செக்ட்ஸ் உருவாக்குற டிசீஸ் கேட்டேன். ஓகே, இங்கே போட்டு பாருங்க. இட் ஆல்சோ பி டிரான்ஸ்மிட்டிங் தி 2 வைரஸ். இது வழியாக 2 வைரஸ் எதுக்குள்ளே வருது? ரைஸ்குள்ளே வருது. ப்ரௌன் பிளான்ட் ஹாப்பர்ஸ். ஓகே, இங்கே போட்டு பாருங்க. பிளான்ட் ஹாப்பர்ஸ் ஸ்பீஷியஸ் தட் ஃபீட்ஸ் ஆன் ரைஸ் பிளான்ட்ஸ். ஓகே, maize
அஃபெக்ட் பண்ணுற ஒரு இன்செக்ட். என்ன இன்செக்ட்? ஃபால் ஆர்மி வரும். ஓகே. சயின்டிஃபிக் நேமு ஸ்ப்ராப்டரா ஃப்ரூஜிபெரட்டா. நேட்டிவ் டு எந்த ஊருக்கு? அமெரிக்கா. ட்ராபிக்கல் சப்டிவிஷன் ஆஃப் அமெரிக்கா. இது வரைக்கும் மேலே பார்த்தது நியூஸில் வந்த கிராப்ஸ்க்கு வர டிசீஸ். இது பார்க்க போகிறது ஹார்டிகல்ச்சர் பிளான்ட்டில் வரப்போகிற டிசீஸ். ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபுசாரியம் வில்ட் TR4. டிஆர்னா ட்ராபிக்கல் ரேஸ் 4ன்னு அர்த்தம். எதை மோஸ்ட் அஃபெக்ட் பண்ணுது? பனானாவை. எதை? பனானா. அவ்வளோதான். அடுத்து ஃபங்கல். ஓகே. அடுத்து வூலி ஒயிட் ஃப்ளை அலெக்ஸ்ட்ராத்ரிசிஸ் லோகோசஸ். It is an insect affecting the 20 plant species in India, especially Goa. It is an invasive species. Okay. Okay. அடுத்து பனாமா வில்ட் டிசீஸ். இன்னொரு பேர் என்னது? ஃபியூசேரியம் வில்ட். ஓகே. எதை அஃபெக்ட் பண்ணுது? பனானா பிளான்ட். அவ்வளோதான். இதில் கொஸ்டினாக வருதுன்னா மேட்ச் த ஃபாலோயிங் தான் கேட்பாங்க. ஒரு 3 கொடுத்துருவாங்க. இது வந்து எந்த பிளான்ட் கேட்பாங்க. பனானாக்கு என்ன பார்த்தோம்? பனானாக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். ரைஸுக்கு ரைஸ் வந்துடும், பிளைட் வந்துடும், கீழே மறந்துடும், ப்ரௌன் பிளான்ட் காப்பர்ஸ். மெய்ஸுக்கு ஃபால் ஆர்மி வரும். முடிஞ்சு போச்சு. அது வந்து எங்கே இருந்துச்சு? நம்ம ஊர் கிடையாது, நேட்டிவ் ஃபார் அமெரிக்கா தான். அப்புறம் ஆஃப்ரிக்கான்னு பார்க்கலாம். ஹார்டிகல்ச்சர் வந்து ஃபியூசேரியம் வில்ட். முக்கியமாக இது பனானாஸ். ஓகே. கோவா இது வூலி விட் ஃப்ளை. இதுவும் பனானா தானே, பனானா பிளான்ஸ். ஓகே. அடுத்து லோகஸ்ட் இஷ்யூ. அது வரைக்கும் அதை முடிச்சிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் மோனிகா, இந்த பூச்சி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்தீங்க? இது வயலில் பார்த்துருக்கீங்களா? எந்த வயலில் பார்த்தீங்க? தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா இது? இது ஒரு வகையான வெட்டுக்கிளி தான், ஒரு வகையான கிராஸ் கோப்பர் தான். ஆனால் இதுக்கு பேர் என்னது? டெசர்ட் லோகஸ்ட் இது பேர். ஏன் டெசர்ட் சொல்கிறாங்க? சைனிக் என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் என்னது? டெசர்ட் லோகஸ்ட். இன்னொரு பேர் வந்து சிஸ்டோசரா கிரிகேரியா. இந்த கிரிகேரியா வர வார்த்தை முக்கியம், உங்களால் தெரிஞ்சுக்க வேண்டியது. நியூஸில் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா? லாக்டவுன் டைமில் இங்கே நார்த் இந்தியா முழுக்க அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுல்ல பயங்கரமாக. ஓகே. ஜென்ரலாக வராது, வந்ததுக்கான ஏன்னா இது மோஸ்ட்லி எங்கே தங்கும்னா டெசர்ட் தான் இருக்கும். எங்கே இருக்கும் இது? தங்கணும்னா தனிமையாக இருக்கு. இது போட்டு சாலிட்டரி ஃபேஸ். ஓப்பன் லேண்ட் இருக்கணும். இதுக்கு ஓப்பன் லேண்ட் தான் தங்குமே. ஓகே. ஆனால் வந்ததுக்கான காரணம் வந்து அந்த அரேபியன் பெனின்சுலா இருக்குல்ல, அங்கே வந்து புயல் அடிச்சிச்சு, சைக்ளோன்லாம் வந்துச்சு. அந்த சைக்ளோனில் அப்படி பறந்து எங்கே வந்துருச்சு? நார்த்தே வந்துருச்சு. அப்படி வந்தாலுமே மோஸ்ட்லி எங்கே போகும்னா வில்லேஜ் தான் போகும். இந்த வில்லேஜ் என்ன இருக்கும்? கிராப்ஸ் நிறைய அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க வந்த டைமில் ரேபி கிராப்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே இல்லை, இது வந்துருச்சு டுவர்ட்ஸ் டவுனுக்கு வந்துருச்சு. வழக்கமாக சிட்டிக்குள்ளே வராது, எங்கே வரும்? வில்லேஜுக்கு தான் போகும். வில்லேஜுக்கு வந்து கிராப்ஸ் சாப்பிட்ரும். ஆனால் கிராப்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணிச்சு? டேரக்ஷனு சிட்டிக்கு வந்து பார்க்ஸ்குள்ளெல்லாம் நுழைஞ்சு போச்சு. அடுத்து டெல்லிக்குள்ளே வரும் பார்த்தாங்க, டெல்லிக்குள்ளே வரல. நீங்கள் தெரிஞ்சுக்க வார்த்தை என்னடா? ஃபஸ்ட்டு இது ஒரு கிராஸ் காப்பர் நான் வச்சுக்கணும், வெட்டிக்கிளி மாதிரி தான் இதுவும். ஓகே. ஓகே. அடுத்து இது என்ன இருக்கும்? இட் இஸ் இன்டானோகஸ் வைல் இட் இஸ் என் சாலிட்டரி ஃபேஸ். இது வந்து இதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 வார்த்தை முக்கியம். ஜென்ரலாக இது சாலிட்டரியாக இருக்கும், ஆனால் ஒன்றா சேர ஆரம்பிச்சிச்சுன்னா நிறைய ஒன்றா சேர்ந்துடும். காரணம் என்னென்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் போட்டுருப்பாங்க பாருங்க. இங்கே போட்டிருக்கா ரோல் ஆஃப் செரோட்டோனின். செரோட்டோனின்றது ஒரு பிக்மெண்ட் வேணால் ஒரு லிக்விட் வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு 2 லோக்கஸ்ட் இருக்குல்ல, ரெண்டு லோக்கஸ்ட் வந்து ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதோட ஸ்கின்ல வந்து ஒரு லிக்விட் உருவாகுமா. அது வந்து அது ஸ்மூத்தனையாக இருக்குமா. அது வந்து என்ன ஆகும்னா எல்லாரும் நிறைய பேர் உருவாக்கிடுமா. ஓகேவா? ஜென்ரலாக எப்படி இருக்கும்? அது ஜென்ரலாக அது ஐசோலேட்டடாக இருக்கும், சாலிட்டரியாக இருக்கும். ஆனால் இந்த செரோட்டின் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்றா சேர்க்க ட்ரை பண்ணும். ஓகே. ஓகே. இந்தியாவில் இந்த லோக்கஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்தியா இஸ் த லோக்கஸ்ட் கண்ட்ரோல் ரிசர்ச் ஸ்கீம். Okay, which is being implemented through Locust Warning Organization under Ministry of Agriculture. ஜென்ரலாக மே-ஜூன் பீரியடில் தான் வரும். இங்கே வரும் லோக்கஸ்ட் வரும். அந்த டைமில் என்ன கிடையாது, ராஜஸ்தான் குஜராத்தில் கிராப்ஸ் எதுவும் இல்லாதால தட் மூவ் டுவர்ட்ஸ் தி அர்பன் ஏரியாஸ் இன் சர்ச் ஆஃப் க்ரீனரி. ஸோ ஜெய்ப்பூரில் நாக்பூர் ஆர்ச்சர்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகே. டிசம்பர் 2019, ஜனவரி 2020, மே ஜூன் ஜூலை 2020 என்ன ஆயிடுச்சு? லோக்கஸ்ட் வந்து அப்சர்ஜ் ஆகிடுச்சு. அப்சர்ஜ்னா அதிகமாக வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா மெக்குனு லூபன் சைக்கோல் ஸ்டாம்ஸ். அந்த சைக்கோல் ஸ்டாம்ஸ் என்ன பண்ணுது? டெசர்ட் ஏரியாஸ்லேருந்து அரேபியன் பெனின்சுலா வழியாக இந்தியாவுக்குள்ளேயும் என்ன ஆகுது? உள்ளே வரது ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ் முக்கியம்? முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது சாலிட்டரி ஃபேஸ். எங்கே மோஸ்ட்லி அதிகமாக இருக்கும்? டெசர்ட் ரீஜன் தான். ஓகே. ஓப்பன் வேணும், அதாவது
அதுக்கு வந்து ஓப்பன் ஏரியாஸில் தான் ப்ரீடும் பண்ணும், முட்டைலாம் போடும். ஓகே, அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இட் இஸ் பாலிஃபேகஸ். அதாவது இட் ஃபீட்ஸ் ஆன் வெரைட்டி ஆஃப் கிராப்ஸ். ஒரு கிராப்ஸில் நிறைய கிராப்ஸ் சாப்பிடும், அது ஒன்று. அதே மாதிரி இட் ஹேஸ் அபிலிட்டி டு மல்டிப்ளை ரேப்பிட்லி. எ சிங்கிள் ஃபீமேல் டெசர்ட் லோக்கஸ்ட் லேஸ் 60 to 80 eggs. ஸோ நிறைய உருவாக்குறதுக்கு சான்சஸ் இங்கே போட்டிருக்கு பாருங்க. ஜென்ரலாக தனியாக இருக்கும், ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும், பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். கரெக்டாக அந்த ஃபேஸ்க்கு பேர் வந்து கிரிகேரியஸ் ஃபேஸ். என்ன ஆகிடும், எல்லாம் ஒன்றா செஞ்சுருவாங்க, ஒன்றா செஞ்சா பண்ணுவாங்க, ட்ராவல் பண்ண வச்சுருவாங்க. பை குரூப்பிங் இன் டூ பேண்ட்ஸ் அண்ட் ஃபார்மிங் ஸ்வாம்ஸ் தட் கேன் ட்ராவல் கிரேட் டிஸ்டன்ஸ் அப் டு 150 கிலோமீட்டர் டெய்லி ட்ராவல் பண்ணுவாங்க. வைல் ஈட்டிங் எவ்ரி ஃபார்ம் ஆஃப் வெஜிடேஷன் எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஓகே, 2 நாள் வச்சுங்க. அதில் அந்த லோக்கஸ்ட் அது டெசர்ட் லோக்கஸ்ட். ஏன் டெசர்ட் சொல்கிறோம், அது ப்ரீட் பண்ணுறதுக்கு, முட்டை போடுறதுக்கு ஓப்பன் இடம் வேணும். என்ன வேணும், ஓப்பன் இடம். அதே முட்டை வந்து உடஞ்சதுக்கப்புறம் அது வளரணும்ல, வளர்கிறதுக்கு தேவையான இடம் வந்து ஃபார்மிங் இடம் தேவை. ஓகே, அதனால் என்ன பண்ணுவோம், வெஜிடேஷன் டாப்ஸ் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ முட்டை போகிறதுக்கு பிளெயின் இடம் வேணும். அங்கே வந்துருச்சு, அது என்ன பண்ணுவோம், கிளம்பி வந்து எந்தெங்கெல்லாம் ஃபார்ம் கிடைக்குதோ அங்கே உட்காந்துக்கிட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கும். இங்கே போட்டுருப்பேன், தே நீட் பேர் கிரவுண்ட் ஃபார் லேக் எக்ஸ். அட் தி சேம் டைம் ஃபார் க்ரோவிங் தே நீட் க்ரீன் வெஜிடேஷன். ஜென்ரலாக சாலிட்டரி ஃபேஸில் இருக்கும், ஆனால் சம்டைம்ஸ் பிஹேவியர் மாறும். அந்த பிஹேவியர் பேர் வந்து கிரிகேரியஸ் ஃபேஸ். அதாவது ஒன்றா செஞ்சுருவாங்க. ஓகே, ஒன்றா செஞ்சுட்டாங்கன்னா இதுதான் சொல்லுவாங்க, திஸ் பிளேக் ஆஃப் லோக்கஸ்ட் கேன் பி எ டிவாஸ்டேட்டிங் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தும். ஸோ லோக்கஸ்ட் ஆர் பாலிஃபேகஸ், எல்லாத்தையும் சாப்பிடும். அட் சேம் டைம் மல்டிப்ளை ரேப்பிட்லி. ஓகே, இந்தியாவில் லோக்கஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்கீம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்கீம் இருக்குது. எந்த மினிஸ்ட்ரி கீழே, மினிஸ்டர் அக்ரிகல்ச்சர். ஓகே, லாஸ்ட் இதை பார்த்துருங்க மக்களே, நிறைய ஆர்கனைசேஷன் பார்த்தோம்ல, எஃபிஓஎம் எல்லாம் பார்த்தோம்ல. அதேமாதிரி இன்னொரு இது பார்த்தோம்ல, அக்ரிகல்ச்சர் ஒரு பிடிஎஃப்ல 2 ஆர்கனைசேஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது பேர் சொல்லுங்கள். இரிகேஷன் ஒரு ஏஜென்சி பார்த்தோம், அப்புறம் வந்து வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதை பார்த்தோம்ல. அந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு லிமிடெட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கோஆபரேஷன், நெராமேக் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இதோட மெயின் ஏம் என்னென்னா, நார்த் ஈஸ்ட்டில் உருவாகிற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒரு வேலை தனியாக, அவ்வளோதான். நெராமேக் வாஸ் இன்கார்பரேட்டட் இன் தி இயர் 1982 ஆஸ் ஏ மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன். முக்கியமானது எந்த மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்துங்க, இங்கே நெராமேக் போட்டிருக்கா, அக்ரிகல்ச்சர் வந்துருக்கா, அதனால் நம்ம என்ன நினைக்கக்கூடாது, அக்ரி மினிஸ்டர் நினைக்கக்கூடாது. இந்த கம்பெனி எதுக்கு இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் ரீஜன். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் டெவலப் பண்ணுற மினிஸ்ட்ரி இருக்குது. அந்த மினிஸ்ட்ரி கீழே வர்ற ஒரு லிமிடெட். இந்த லிமிடெட் நெராமேக். மெயின் நேம் என்னது, அக்ரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் மார்க்கெட்டிங் பண்ணி டெவலப் பண்ணும். ஓகேவா, இட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டு கெட் ரெமுனேட்டிவ் ப்ரைஸ் ஃபார் தர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தஸ் பிரிட்ஜ் தி கேப் பிட்வீன் ஃபார்மர்ஸ் அண்ட் தி மார்க்கெட். மார்க்கெட்டில் ஃபார்மர்ஸோட பொருளை மார்க்கெட்டிங் பண்ணி நல்ல விலைக்கு விற்றுறது தான் வேலையை பயன்படுத்தல. இப்போ நார்த் ஈஸ்ட்லேருந்து சோப்லாம் வருது, நிறைய ஆயில்மெண்ட்லாம் வருதுல, இப்போ வந்து என்ன பண்ணுவான்னா அதை வாங்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவோம். ஓகே, எந்த மினிஸ்ட்ரி, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் மினிஸ்ட்ரி. ஓவர் மக்களே, இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் வந்து என்வரான்மெண்ட்டில் வந்துடும், இதில் எழுதிக்க. அந்த எக் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, ஓகே, எக் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பேர் சொல்கிறேன், ஒரு ஃபவுல் பேர் சொல்கிறேன், கினியா ஃபவுல், GUINEA. ஒரு ஆர்கனிசம், ஒரு கோழி வச்சுக்கோங்க, GUINEA ஃபவுல். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டிட்டாரி, TITARI, டிட்டாரி. இன்னொரு பேர் வந்து சித்ரா, ஒரு கோழியோட பேர். ஓகேவா, இதை வந்து அதிகம் வளர்ப்பாங்க. எதுக்குன்னா எக்குக்கும் மீட்டுக்கும், எக்குக்கும் மீட்டுக்கும். என்ன சொல்கிற புரியுதுல, பவுல்ட்ரினா அர்த்தம், பவுல்ட்ரி கோழி வளர்ப்பாங்கள்ல, அதில் இந்த கோழி வந்து இன்புட் கம்மியாக கொடுத்தாலே போதும், அதனால் முக்கியம். லோ இன்புட் ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறாங்க. ஓகேவா, நியூஸில் இதை பற்றி வந்திருக்கு, அதனால் தரேன், கொடுத்துருக்கேன். ஓகே, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வெப்சைட்டில் போட்டிருக்கு, இதை போட்டுருக்குது அவங்களுக்கு. எக்கு ஒரு ஃபவுல் தான் அது. இந்த ஃபவுலை வந்து பற்றி நியூஸில் வந்துருக்கு. ஓகேவா, எதுக்கு தெரிஞ்சால் போதும். இட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் இந்தியன் அக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அதாவது இந்தியாவோட அக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன் சூட்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிச் இன் விட்டமின்ஸ், லோ இன் கொலஸ்ட்ரால். அடுத்து ரெட் ரைஸ் எங்கே பார்த்தோம், ரெட் ரைஸ் எந்த ஸ்டேட் பார்த்தோம்? ஓகே,
அதே ரெட் ரைஸு கர்நாடகாலையும் இருக்குது, எழுதிக்க. ஃப்ளட் ரெசிஸ்டன்ட் ரெட் ரைஸ் வெரைட்டி. ஃப்ளட் ரெசிஸ்டன்ட் ரைஸ் வெரைட்டி எங்கே இருக்குது? கோஸ்டல் கர்நாடகா, கர்நாடகாவோட கோஸ்டல் சைடில் இருக்குது. ஐசாரோட எய்ம் தெரியும்ல, ஐகேரோட எய்ம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஐகேரோட மெயின் எய்ம் என்னது? இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோட மெயின் எய்ம் என்னது? சொல்லுமா? அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் அதோட முக்கியமானது ஹைப்ரிட் வெரைட்டிஸ் உருவாக்குறது. இது இல்லாமல் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் இல்லாமல் கிராப்ஸ் உருவாக்கணும் படித்தோம். நிறைய கிராப்ஸ் பார்த்தோம்ல, எடுத்து பாருங்கள்.